தலை வணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை உம்முடைய சபையிலே வைத்து பாதுகாத்து வருவதற்காக உமக்கு நன்றி. இப்போதும் இந்த ஆராதனை வேலையை உம்முடைய திருப்பிரசனத்தினாலே எங்களை ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம். பாடல் வேலை, ஆராதனை வேலை, உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றையும் நீரே ஆசீர்வதிக்க வேண்டுமா வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் மனம் திரும்பி இன்னும் அதிகமாக உமக்குள்ளே ஓங்கி வளர எங்கள் ஒவ்வொரு உதவி செய்யும். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக பாடல் எண் 46 நாம் பாடுவோம். பாடல் எண் 46. நம்மை நேசித்த ஆண்டவரை உயர்த்தி இறைத்து நாளத்திலிருந்து நன்றி உள்ளத்தோடு அவரை பாடி உயர்த்தி மகிழ்ந்து பாடலை நாம் பாடுவோம். எல்லோரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி பார்த்து இதயத்து நாளத்திலிருந்து ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து இந்த பாடலை பாடுவோம். பாடுகின்றேன், நான் பாடுகின்றேன், இயேசன்னை நேசித்ததா. பாடுகின்றேன், நான் பாடுகின்றேன், இயேசன்னை நேசித்ததா. அல்லேலூயா, நான் பாடுகின்றேன், அவர் என்னை ரட்சித்ததா. அல்லேலூயா, நான் பாடுகின்றேன், அவர் என்னை ரட்சித்ததா. எனக்கொன்று தேவை என்று உணர்ந்தேன், என்னுள் சமாதானம் இல்லை என்றறிந்தேன். எனக்கொன்று தேவை என்று உணர்ந்தேன், என்னுள்ளில் சமாதானம் இல்லை என்றறிந்தேன். என் பாவத்தோடு நான் ஏசண்டை வந்தேன், என் பாவத்தோடு நான் ஏசண்டை வந்தேன். என் பாவம் மன்னித்தார் என்னென்று சொல்வேன், என்னென்று சொல்வேன். பாடுகின்றேன், நான் பாடுகின்றேன், இயேசென்னை நேசித்ததா. அல்லேலூயா, நான் பாடுகின்றேன், அவர் என்னை ரட்சித்ததா. பட்டம் பதவி பணமும் தராத பரிசுத்த ஜீவியம் என் இயேசு தந்தார். பட்டம் பதவி பணமும் தராத பரிசுத்த ஜீவியம் என் இயேசு தந்தார். கேட்டீடு என் ஜீவ வார்த்தை என்றாரே, கேட்டீடு என் ஜீவ வார்த்தை என்றாரே. கீழ்ப்படிந்தேன், எந்தன் உள்ளம் பொங்கிடுதே, உள்ளம் பொங்கிடுதே. பாடுகின்றேன், நான் பாடுகின்றேன், இயேசன்னை நேசித்ததா. அல்லேலூயா, நான் பாடுகின்றேன், அவர் என்னை ரட்சித்ததா. அதிகாலை தோறும் என் உள்ளத்தை அன்பால் அதிக அதிகமாய் நிரப்பி வாராரே. அதிகாலை தோறும் என் உள்ளத்தை அன்பால் அதிக அதிகமாய் நிரப்பி வாராரே. தினந்தோறும் புதிதாக கிருபையை அளித்து, தினந்தோறும் புதிதாக கிருபையை அளித்து, தினந்தோறும் அதிசயம் காணச் செய்கின்றார், காணச் செய்கின்றார். பாடுகின்றேன், நான் பாடுகின்றேன், இயேசன்னை நேசித்ததா.
அல்லேலூயா நான் பாடுகின்றேன், அவர் என்னை ரட்சித்ததால். நேசிக்க சிறந்ததோர் இயேசென்று அறிந்தேன், வாசிக்க சிறந்ததோர் புத்தகம் பெற்றேன். நேசிக்க சிறந்ததோர் இயேசென்று அறிந்தேன், வாசிக்க சிறந்ததோர் புத்தகம் பெற்றேன். நேசித்து வாசித்து பாடி மகிழ்வேன், நேசித்து வாசித்து பாடி மகிழ்வேன். நேசரின் அன்பை நான் உலகெங்கும் சொல்வேன், உலகெங்கும் சொல்வேன். பாடுகின்றேன் நான் பாடுகின்றேன், இயேசென்னை நேசித்ததால். அல்லேலூயா நான் பாடுகின்றேன், அவர் என்னை ரட்சித்ததால். அல்லேலூயா நான் பாடுகின்றேன், அவர் என்னை ரட்சித்ததால். அல்லேலூயா. கடைசியாக 130வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 130. எத்தனை பேர் நம்முடைய ஆத்மாவுக்கு இயேசுவே என்னுடைய ஆசை என்று மனப்பூர்வமாய் சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஆத்மாவுக்கு எப்பொழுதும் ஆசையாகவும் இன்பமாகவுமே இருக்கிறார். அப்படிப்பட்ட உணர்வுள்ளவர்களாய் எல்லாரும் உற்சாகமாக இந்த பாடலை ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசை அவரின் ஆத்மாவிற்கே என்று இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக ஆசிகள் அருளும், ஆனந்தமான ஆசிகள் அருளும். ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே, ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பமீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தை தாயும் உன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தந்தை தாயும் உன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேன் என் நீதியின் கரத்தால், தாங்கிடுவேன் என் நீதியின் கரத்தால். தாபரமும் நல்ல நாதனும் என்றார், தாபரமும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பமீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே, ஆழி போல்வான் மழை நிறைக்குமே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே, ஆழி போல்வான் மழை நிறைக்குமே. சேர்ந்திட சீயோனில் தேவனின் சந்நிதி, சேர்ந்திட சீயோனில் தேவனின் சந்நிதி. பலத்தின் மேல் பலம் அடைந்திடுவோம், பலத்தின் மேல் பலம் அடைந்திடுவோம். இயேசுவல்லால், இயேசுவல்லால்
வெளியாகினரே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினரே. நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால், நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாக்கினார், ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பமிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. மகிமையும் நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே, மகிமையும் நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே, அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம், ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பமிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நின்று மட்டும் நம்மை நடத்தி தந்த நம்முடைய ஆண்டவர், நாம் எந்த நிலையில் இருந்தோமோ அப்படியே ஆண்டவர் இடத்துல போகும்பொழுது நம்மை மன்னித்து நம்மை நீதிமானாக்கி அவருடைய ரத்தத்தினால கழுவி, அப்படிப்பட்ட பரிசுத்தர் இந்த பாவியையும் நீதிமானாக்குகிற ஒரு அன்பில் அந்த அன்பை நம்ம நினைக்கும் வண்ணமாகவும் அவர் மட்டும் நம்ம நடத்தி வந்ததை நினைத்து, அவர் நம்மை ரட்சித்ததை நினைத்து ஆண்டவரை நாம் பாடினது போல அவர் நன்றியுள்ளத்தோடு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே, நாம் பாடுவதை தவிர அவர் என்ன ஆண்டவரே இருக்கு. ஆண்டவரே, நாங்கள் எப்படி வந்தோமோ அப்படியே ஏற்றுக்கொண்டு எங்களை கழுவி சுத்திகரித்து அப்பா நீதிமானாக்கு நீங்களே அதற்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை எப்பொழுதும் நம்பிக்கையை வச்சிருக்கிறீங்களே அதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் மகிமையின் நம்பிக்கையாக நீர் எங்களுக்கு இருக்கிறீங்களே அதற்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை கழுவுறதுனால, ஆண்டவரே நீர் இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் நீர் எங்களை கழுவுறதுனால அப்பா, நான் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துறதுனால ஆண்டவரே நீர் எங்களை சகோதரன் என்று கூப்பிடுவதற்கு வெட்கப்படுவதில்லை அதற்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்கு மகா இரக்கத்திற்காகவும் அன்பிற்காகவும் நன்றி ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றே இந்த பூமியில் மேலானதாக இருக்கிறதே அதற்காக நன்றி. உம்முடைய நாமத்தையும் நாங்கள் சார்ந்து வாழ உதவி செய்யப்பா. நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். Thank you Lord Father, thank you Jesus. பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இல்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். நாம் எல்லோரும் சேர்ந்து சுருக்கமாய் எல்லோரும் தனித்தனியாக சுருக்கமாய் ஆண்டவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுப்போம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், லூக்கா 22:15. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன். இது போன்ற ஒரு பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது என்ன அறிய வேண்டும் என்று சொன்னால், ரொட்டீனாய் சடங்காச்சாரமாய் ஏதோ ஒன்றை செய்வதை போல் செய்கின்ற பகுதி அல்ல இந்த பஸ்காவை புசிப்பது. அதுபோன்ற ஒரு நிலை இருக்கும் என்றால், that itself the first stage itself is wrong. அது உங்களுடைய நிலை தவறு. ஏன்னா அப்பமுக்காரனை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லுகின்றது போல் இருக்கக்கூடிய ஆட்டிடியூட், மனநிலை மிகவும் மோசம்.
அநேகரை எவ்வளோ வார்னிங் இருந்தாலும் கூட ஸ்தல சபை என்று அந்த சபையினுடைய அந்த அப்பம் இருக்கிற அந்த பகுதியிலே எத்தனை பேர் அதை துர்ப்பிரயோகம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை பேர் அவர்கள் ஏனோ தானவென்று எடுக்கிறார்கள். ட்ரெடிஷன் அவருடைய பாரம்பரியத்தை வைத்து எடுத்து விட்டு போய்விடுகிறார்கள். தி ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் த சர்ச் ஆல்சோ, சபை என்று சொல்வதற்கும் விரோதம் பாராட்டுகிறார்கள். இன்னும் தாங்கள் மேல் வருகின்ற எச்சரிப்பை நாம் சொல்லாமல் இருப்பதில்லை. அவர் எச்சரிப்பை நாம் என்னவென்று நாம் சொல்கிறோம். இந்த பவுல் சொன்ன அதே வார்த்தை தான், நீங்கள் வியாதிப்பட்டு பின்பு பலவீனமடைந்து வியாதிப்பட்டு ஆவிக்குரிய மரணமும் வந்துவிட்டது என்பதை, அவர்கள் ஆவிக்குரிய மரணம் அடைந்தது என்பது கூட தெரியவில்லை. தே ஆர் திங்கிங் தட் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய இருப்பதை போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தே டோன்ட் டேக் சீரியஸ். ஒரு ஸ்தல சபை என்று வரும்பொழுது வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அது ஒரு சீரியஸாக இருந்திருக்க வேண்டும். அதை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தேர்ஸ் அ டிசையர், ஒரு விருப்பம் வேண்டும். இயேசு அந்த பஸ்காவை புசிக்க உங்களுடனே கூட புசிக்கத்தான் என்று சொல்வதெல்லாம் அதற்கு தகுதியுள்ள மக்களை வைத்து தான் அபாத்திரமாய் புசிக்கிறவன் என்றும் இருக்கிறது. அது அவர்கள் அல்ல, தனக்கு உரிய தன்னை பின்பற்றி ஆசை கொண்டவர்கள். உம்மை பின்பற்றுவதற்கு என்று நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோம் அல்லவா? அல்லது பவுலை போல் நான் அவரை ஆசையாய் பின்தொடர்கிறேன், பின்னாணுகளை மறந்து முன்னாணுகளை நோக்கி நான் இதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ, என்னை பிடித்த அந்த கர்த்தாவை நான் ஆசையோடு நான் பின்தொடர்கிறேன் என்று ஒரு அந்த டிசையர், அந்த விருப்பம் உள்ளே வைத்திருக்க வேண்டும். ஒரு எப்படி துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகள் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று இருந்தால் மாத்திரம்தான் அடுத்தது உள்ள பகுதி உங்களுக்கு சொந்தம். அது என்ன சொந்தம்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்தது என்ற ஒரு பகுதியை நீங்கள் துன்மார்க்குடைய ஆலோசனைகளை சந்தோஷம் பாவிகள் வழியில் நிற்பதற்கு மகிழ்ச்சி, பரியாசக்காரர்கள் உட்கார்ந்து நீங்களும் பரியாசம் பண்ணுவதற்குரிய இன்பம், இந்த லோகத்தையும் நீங்கள் இன்பம் கொண்டாடி விட்டு நீங்கள் வேத புத்தகங்களுக்கு இனிக்க வாசியும் ஒரு நாளும் இனிப்பதில்லை. அவர்கள் வேதத்தை வாசிப்பதும் இல்லை. சரியாக வாசித்தாலும் இதை கடமைக்கு வாசித்து விட்டு போய்விடுவார்களே ஒளியே. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து என்ற ஒரு பகுதியை தெல்லாசிரியர் அதை எழுந்து போனார். இந்த வேத புத்தகத்தை எல்லோரும் விலைக்கு வாங்கி கொள்ளலாம். பிரியத்தை யார் வைத்திருக்க வேண்டும்? நீங்கள் தான் வைத்திருக்க வேண்டும். யூ லாஸ்ட் இட் அப்பிடைட். சில டாக்டர் சொல்வார்கள், நாக்கை பசிக்கவே இல்லை டாக்டர் என்று சொன்னபொழுது நாக்கை நீட்டு என்று சொல்வார். நாக்கை நீட்டினால் விளையர் என்று அங்கே அந்த அரும்புகளில், அந்த சுவை அரும்புகளில் எல்லாம் என்னென்னமோ அழுக்குகள் போய் ஒட்டி கிடக்கும். ஐயே, இவ்வளோ நாக்கிலே அழுக்கு வைத்தது எப்படியே உனக்கு வந்து பசி உண்டாகும், போய் முதல்ல நாக்கை கிளீன் பண்ணு என்று சொல்லி மருந்தெல்லாம் அவர்கள் கொடுப்பார்கள். அதுபோல் இதெல்லாம் அப்பிட்டேன். அவர்கள் நாவை வைத்து எதையோ புசிக்கிறார்கள், எதையும் விரும்புகிறார்கள் இல்லாமல் டிசையர் என்று இருப்பதில்லை. எனிதிங் ஃப்ரம் காட் என்று சொல்லிடுற அந்த ஆரம்ப தேவன் தொடங்கி, தேவ பக்திக்குரிய பகுதி தொடங்கி, தேவனுடைய பரிசுத்தாவியானவர் தொடங்கி, தேவனுடைய வார்த்தை தொடங்கி, தேவ ஜெபம் என்று தொடங்கி, தேவ உபவாசம் என்று தொடங்கி, தேவ ஜனங்கள் என்று தொடங்கி, இப்படியெல்லாம் வருகின்ற எல்லா பகுதியிலுமே டிசையர் வைத்திருக்க வேண்டும். பவுல் சங்கீதக்காரன் அவன் சொல்லுவான், நீரின்றி எனக்கு வேறு என்ன விருப்பம்? என்னுடைய ஆஸ்திகளும் என்னுடைய உடைமைகள் அத்தனையும் பரிசுத்தவானோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு தான் எனக்கு மிகுந்த விருப்பம் என்று சொல்லுவார். வேறு என்ன விருப்பம் எனக்கு வேண்டும் என்று அவர் கேட்பார். அதுபோல் டிசையர் ஃபார் காட், டிசையர் ஃபார் இஸ் சர்ச், அவருடைய சபை மக்கள் பரிசுத்தவான்கள் என்று ஒரு இடம் வேண்டுமே. யூ மஸ்ட் டூ ரெஸ்பெக்ட் தட் எவ்ரிபடி இஸ், எல்லாருமே உங்களுடைய நல்ல சகோதரர்கள் சகோதரிகள், பரிசுத்தவான்களை மாறிக்கொண்டிருக்கிற சகோதரிகள், பரிசுத்தவான்களை மாறிக்கொண்டிருக்கிற சகோதரர்கள் என்று உணர்வு இருக்கிறதா? தென் யூ ஷுட் ஹேவ் டிசையர் ஃபார் டுவெல்லிங் அமாங் தெம், அவளோடு சேர்ந்து வாசம் செய்வதற்கு அவ்வளோ விருப்பம் வேண்டும். எப்பொழுதோட சபை முடிந்துவிடும், ஓடிவிடலாம், ஏன் சாப்பாடு கூட இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எங்கேயாவது போய் நமக்கு இன்பமான ஒரு இடத்துக்கு போவோம் என்று போயவர்களை பார்க்கும் பொழுது they don't have appetite for God. தேவனிடத்தில் அந்த பசி இருப்பதில்லை. ஒரு பாவியை கூட ஆண்டவரிடத்திலே மனம் திரும்ப அவன் வேண்டும் என்று சொன்னால் அவன் எப்படி வந்திருக்க வேண்டும்? அவன் வர வேண்டிய இடமெல்லாம் தன் நடைகளை அவன் சீர்படுத்தி, பாவியாய் என் மீது இரக்கமயந்தல்லும், ஐ சுட் பி சேவ், நான் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்ற டிசையர், அதன் நிமித்தம் வந்திருந்திருக்க வேண்டும். ஏதோ வழக்கமாய் வருவதை போல் வாழ்ந்து கொண்டு நான் வருடக்கணக்கிலே நான் என் வாழ்க்கையே மாறாமல் இருக்கிற ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது
they lost the desire for salvation என்று தான் சொல்ல வேண்டும். அதுபோன்று தன்னுடைய பிள்ளைகளை ஒரு பெற்றோர் சொல்லிக் கொடுத்து விட வேண்டாமா? யூ லாஸ்ட் யுவர் டிசைர் ஃபார் சால்வேஷன். எவ்வளோ ஒரு தீமை என்று இன்னொரு சகோதரன் அந்த சகோதரனுக்கு அவன் சொல்லி கொடுத்துருந்திருக்க வேண்டாமா? ஹேவ் த டிசைர் ஃபார் காட். நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பிற்காக ஆசை கொள்ளுங்கள் என்பதை சொல்ல வேண்டும். அதற்கு பதிலாக ரட்சிப்பெற்றால் என்னவென்று தெரியுமா, நான் உங்கள் ஒப்புவிக்கிறேன் என்று ஒரு பக்கத்தை ஒப்புவித்து விட்டால் சரியாக போய் விட்டதான், இந்த டிராக்டை படித்தால் போதும் என்று சொன்னால் அது போதுமா? ஆகவே யார் அவருடைய மேஜைக்கு உரியவர் என்று தெரியுமா? த ஒன் ஹூ டிசைர் ஃபார் காட். தேவனிடத்தில் நாம் பாடின அந்த இயேசுவல்லால் இன்பம் எனக்கு வேறு எதுவும் இல்லையே. எத்தனை பாடல்கள் பாடினாலும் அந்த நாளிலே டோசர் சொல்வார், ஏடபிள்யூ டோசர், அநேகர் பொய் சொல்கிறார்கள். பாட்டு நேரத்தில் பொய்யர்களாக இருந்து கொண்டு பின்பு ஆராதிக்கிறார்கள். கர்த்தர் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்? இவர்களுக்கு உண்மையெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்க நேரத்திலே அவருடைய மனது இன்றைக்கு மத்தியானத்தில் என்ன இருக்கிறது, அல்லது சாயங்காலத்தில் என்ன நிகழ்ச்சி, நம்ம இன்று ஈவினிங் என்ன ஒரு பார்க்கு போக போயிடும், என்ன ஷாப்பிங் போக போயிடும், இதிலெல்லாம் பிரித்து வைத்து கொண்டு இயேசுவல்லால் எங்களுக்கு வேறு விருப்பமே இல்லை என்று சொல்வது பொய் அல்லவா? அதுபோன்று அநேகர் இப்படி தான் பொய் சொல்லிக்கொண்டே போகிறார்கள். காட் இஸ் நாட் யூ கேன் நாட் ஃபூல் காட். நீங்கள் தேவனை வஞ்சிக்கையில் இஸ் நாட் ஃபியர் ஆஃப் காட். தேவபயம் கொண்டவன் அடடே இப்படிலாம் பாடுவது தவறல்லவா, என் மனதில் வேறொரு விருப்பத்தை வைத்து கொண்டு இப்படி பாடலாமா என்று அவன் உணர்ந்து இருந்திருக்க வேண்டும். ஆகவே சபையில் இருக்கக்கூடிய ஈவன் சின்னர் பாவி முதற்கொண்டு பரிசுத்தவான்கள் வரைக்கும், பரிசுத்தவான்கள் நேற்றாக இருந்திருக்கலாம். டுடே வாட் இஸ் யுவர் டிசையர்? உங்களுடைய விருப்பம் என்னவாக வைத்திருக்கிறீர்கள்? ஒரு வாரத்திற்கு பிறகு நடக்க போகிற டிசையர் கூட அவர்களை அப்படி அழுத்தி கொண்டு இருக்க இயேசுவல்லால் வேறு விருப்பம் இல்லை என்று சொல்வது, அது முழு இருதயத்தோடும் கர்த்தரை அன்பு கூறுவதா? அது முழு இருதயத்திலும் அங்கே டிசைர் இருக்கிறதா, அந்த விருப்பம் இருக்கிறது என்றால் அதையெல்லாம் பாதியை வேணால் வைத்து கொண்டு பாதியை வைத்து கொடுத்து விடுவார்கள். 2 எஜமான்களுக்கு கூட ஒளியை செய்யக்கூடாது. இவர்கள் 10 எஜமானே வைத்திருப்பார்கள். 10க்குரிய ஆளுகை அவளை பிடித்து ஆட்டுக்கொண்டு அவளை ஆட்கொண்டு விட்டு அதை பிடித்து இழுத்து லகான் போட்டு, அந்த காலத்தில் சில பெண்கர் சேரிட்டில் பார்த்தா 5 குதிரையோ 6 குதிரை எத்தனை வைத்திருப்பார். அப்படி அத்தனை குதிரைகளும் நின்று ஓடிக்கொண்டு இருக்கும். அப்படித்தான் இவர்கள் வாழ்கிறார்கள். இல்லாமல் ஏதோ மேஜை என்று வரும்பொழுது ஆஃப்டர் ஆல் மேஜை என்று எண்ணுகிறார்களோ, அல்லது இது ஒரு சின்ன சபை தானே, இதில் பெரிய காரியம் என்று எண்ணுவார்களோ, இது என்ன அப்படி ஒரு பெரிய காரியம் என்று வெறும் ரொட்டி என்று எண்ணிக்கொண்டார்களோ, ஐ டோன்ட் நோ. அவர்கள் அதுபோன்ற ஒரு எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் தே ஷுட் நாட் பிரேக் பிரெட். அவர்கள் அப்பம் இருக்கவும் கூடாது. ஒரு பசியில்லாத ஒரு மனிதனுக்கு போய் யார் சாப்பாடு கொடுப்பார்? அதற்கு செய்ய வேண்டியதெல்லாம் குளுக்கோஸ் தானே ஏற்ற வேண்டும். நோய் கொண்டவன் அவனுக்கு குளுக்கோஸை ஏற்று உயிர் விளைக்க வைத்து விட்டு தான் போக வேண்டும். இல்லாமல் வாயில் போய் திணித்தால் செத்து போய்விடுவான். ஆகவே வித்தவுட் டிசைர் இஃப் யூ டேக் த ஸ்மால் பிரெட் என்று எண்ணினாலும் யூ வில் டை, மறிப்பீர் என்று வேதம் எச்சரிக்கவில்லையா? நீங்கள் பலவீனமடைவீர்கள் ஸ்பிரிச்சுவலி. ஏன் உங்களிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த வேத வாசிப்பு நின்றது? கொஞ்சம் கொஞ்சமாய் ஏனோதானே என்று வாசிக்க தொடங்கி விட்டீர்கள். ஒரு நாளிலே உற்சாகமாய் பின்பு ஏனோதானே என்று வாசிப்பது, ஒரு நாளிலே உற்சாகமாய் ஜெபம் பண்ணுவது, பின்பு ஏனோதானே என்று மாறிவிட்டது. உபவாசிப்பது என்பது வாழ்க்கையிலே இருப்பதில்லை. ஆண்டவர் இந்த பரிசீலனை காட்டிலும் மேலாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அவன் வாரத்தில் 2 முறை நான் உபவாசித்தேன் என்று சொன்னான். 2 times. அவன் ஒரு வாரத்தில் 2 தடவை, ஒரு திங்கட்கிழமையாக இருக்கலாம் அல்லது புதன்கிழமையாக இருக்கலாம், 2 தடவை நான் உபவாசித்தேன் என்று சொல்லும் பொழுது, உங்களுடைய நீதி பரிசீலனை நீதி விட அதிகமாக இல்லை என்று சொன்னால் யூ ஆர் நாட் மை டிசைபிள், என்னுடைய சீசனில் என்று ஆண்டவர் கை விரித்து விடுவாரே. ஆகவே உபவாசத்தை ஏனோதான் என்று எடுத்துக்கொண்டு வாழ்வதுதான். யூ ஷுட் டேக் இட் சீரியஸாக வைத்திருந்திருக்க வேண்டும். ஐ லவ் காட். நேசிக்கிறபடினால் யார் உபாசிக்கிறேன் நான் பார்த்தா நான் உபாசித்து கொண்டு இருக்கிறேன். ஐ லவ் காட். அதை எப்படி வேதம் சொல்லுகிறது? உபாசிக்கிறவன் வெறும் தண்ணீரை சாப்பாடை தலை வைத்து விட்டு உபாசிப்பதை யோவான் ஸ்நானகன் கற்றுக் கொடுத்தான் என்பதை போல் நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு அவர் சொன்ன நோ. அவர் உபாசிக்கிறது என்று சொன்னால் இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே டிசையர். அவர்கள் மணவாளன் இங்கே இருக்கும் பொழுது மணவாளனுக்கு தோழனாக இருக்கக்கூடியவர்கள், மணவாளியாக நிற்கக்கூடியவர்கள் எப்படி உபாசிப்பார்? அவர் எடுபடும் நாள் வரும், அப்பொழுது அவரை தே லிவ் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அப்படின்னாலே எப்போதும் பரலோக சமூகத்தில் இருக்கிற வாழ்க்கை அவர்கள் இன்னும் அடைவதற்கு காலம் இருக்கிற அப்படின்னாலே அவருடைய சமூகத்தை மாத்திரம் வைத்து வாழ்கின்ற அவர்களுக்கு தே வாண்ட் டு ஹேவ் த சம் டைம், ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்து மணவாளனை
விட்டு போன அவரை சிநேகித்து அவரை விரும்பி அவரை நேசித்து காதலாகி அப்படி ஒரு அவர் மீது பற்றுதலோடு புசிக்க வேண்டும். அதுதான் உபவாசமே அல்லாமல் அவர் எங்கே அழைத்து சென்றார் என்றால் விருதுசாலைக்கு அழைத்து சென்றார். அங்கே பறந்த கொடி நேசம் என்று எழுதியிருக்கிறதை போலவே அவரை புசித்திருக்க வேண்டும். அதுபோன்று புசிப்பது தான் உபவாசமே அல்லாமல் சோறு தண்ணி சாப்பிடாமல் இருந்தேன் என்பது இப்பொழுது கூட முஸ்லீமார்கள் அவர் நோன்பு இருக்கிறார்கள். அப்படி இருந்தால் போதுமா? நீங்கள் அல்லது விரதம் என்று இருக்கிறார்கள். அப்படி இருந்தால் அவன் கூட விரதம் இருக்கிறார்கள், அவர்கள் கூட நோன்பு இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவர்களிலே ஒரு கூட்டம், எல்லோரும் நான் சொல்வதில்லை, நம் போன்ற சபையில் உள்ள கூட்டம் எத்தனையோ முன்பு இருந்த மக்களோடு கூட எவ்வளவு நாம் போராடி இருக்கிறோம். அந்த நாட்கள் தொடங்கி ஆரம்ப நாட்கள் தொடங்கி அந்த ஃபுல் பௌர்ணமி அந்த நேரம் என்று சொல்கிற ஒவ்வொரு பௌர்ணமி நேரத்திலும் அந்த யானை மலை என்று ஒரு மலை இருக்கிறது. அதை பௌர்ணமி நேரத்திலே அங்கே பாம்பு இருக்கும், அங்கே பெரிய பெரிய அந்த ஈகிள்ஸ் அந்த கழுகுகள்லாம் அங்கே வந்து சத்தமிடும். ஆனால் நோபடி தேர், ஒருவரும் இருப்பதில்லை. அது ஃபுல் திறந்த வெளியிலே அழைத்து கொண்டு போய் நாங்கள் ஒரு மாலை ஒரு 7 மணிக்கெல்லாம் போய் அரிக்கன் லைட்டை கையில் எடுத்து கொண்டு வைத்துக்கொள்வோம். போய் அப்படி இருந்து நாங்கள் அந்த நாள் முழுவதும் உபவாசத்தில் இரவு முழுவதும் இருந்து ஜெபம் செய்துவிட்டு வந்து பழக்கி வைத்திருந்தாலுமே கூட எத்தனை ஜெபக்கூட்டங்களை வைத்து நாம் பழக்கி வைத்திருந்தாலும் ஜெபக்கூட்டங்கள் என்று அந்த ஜெபக்கூட்டத்திற்கென்று கூட நாள் இல்லாத சபையெல்லாம் இருக்கிறார்கள். ஜெபக்கூட்டம் என்று இருப்பதில்லை, பிரசங்க கூட்டம் தான் வைத்திருப்பதில்லை இல்லாமல் ஜெபக்கூட்டம் இருப்பதில்லை. அதுபோன்ற ஒரு கொடுமையான ஒரு பகுதியிலிருந்து நீங்கள் கொஞ்சம் பேர் நீங்கள் பழகியிருந்தால் விட்டுவிடுங்கள். அதெல்லாம் தீமையானது. வாழ்க்கையில் உங்களுடைய ஜெபம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. இன்று நீங்கள் ஜெபிக்கவில்லை என்றால் சுவாசம் இல்லை என்பதை போல்தான் செத்து போவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உபவாசம் இல்லை என்றால் உங்களுடைய மனவாளனுடைய நேசம் இல்லை என்று அர்த்தம். அப்படியெல்லாம் சீரியஸாய் தனித்தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவனவன் தன்னைத்தானே சோதித்து இந்த அப்பத்தில் புசிக்க வேண்டும் என்பதை அவனவன் என்று நீங்கள் இருப்பதை சோதித்து அறிய வேண்டாமா? அதை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டாமா? நாக்கு பூரா அங்கே ருசி இல்லாதபடி அங்கே வெள்ளையாக படர்ந்திருக்கிறது அதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டாமா? சுத்திகரித்து கொள்ள வேண்டும். சுத்திகரித்து கொண்டவர்கள் தான் இந்த பஸ்காவை புசிப்பதற்கு ஆசையாக இருந்தேன் என்ற ஒரு பங்கு வர முடியும். அல்லேலூயா. பரமண்டலில் இருக்கிற அவருடைய என்னுடைய ஆண்டவராக இயேசுவை நான் தொட முடியாவிட்டாலும் இது என்னுடைய சரீரம் என்று சொல்லும் பொழுது திஸ் இஸ் மை பிலவட், என் நேசருடைய சரீரம் அல்லவா என்று அவரை தொடுவதற்கு உள்ள விருப்பத்தை போல் என்னை புசிக்கவும் செய்யலாம் என்று சொல்லும்பொழுது அதை புசித்து விடுவதை போல் இதை புசிக்கிறவன் ஒரு காலம் அவன் பசியடையான் என்று சொல்லுகின்ற அந்த நிரந்தரமான ஒரு பசியை போக்குறதல்லவோ இந்த இயேசுனுடைய சரீரம் என்பதை புசித்து 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 அவன் வாழ்ந்திருக்க வேண்டும். அதை அவர் எப்படி அதை அவர் சொல்லுவார், அந்த பஸ்காவை புசிக்க என்று சொல்லுவார். எது பஸ்கா என்று அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? பஸ்கா என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானன் குறிப்பிட்டு அவன் எவ்வாறு அவர் சொன்னார், இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி 14 சில நாட்களுக்கு உரிய அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு அந்த ஆட்டுக்குட்டியை தான் களங்கமற்ற ஆட்டுக்குட்டி. பஸ்கா என்பது பரிசுத்தம் என்று அர்த்தம். நீங்கள் அப்பம் புசிக்கிற வருவதை குறிஞ்சியில் எப்படி அவர் கூறுவார், பாருங்கள், பழுதற்ற ஆட்டுக்குட்டி பஸ்காவை நீங்கள் எடுக்க வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் புளித்த மாவை வைத்து கொண்டு நீ எடுத்தால் அது பஸ்காவா? அந்த பஸ்காவுக்குரிய அந்த ஆட்டுக்குட்டியானது பிளம் இஸ் வித்தவுட் பிளம் இஸ், குற்றமற்றதாக இருக்க வேண்டும். ஒரு சிறு குறையோடு இருந்திருக்கக்கூடாது. அப்படித்தான் இயேசு வாழ்ந்தார். இந்த பூமியிலே அவர் 33 ஆண்டுகாலம் வாழ்ந்தால் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை போல் சில நாட்களுக்கு உட்பட்டிருந்த அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை போல் வித்தவுட் பிளம் இஸ் அவர் 33 நம்மை போலே வாழ்ந்தார். நம்மை போலவே தான் இந்த புழுதியிலே நடந்தார். நம்மை போல தான் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். நம்மை போலவே தான் தரித்திரராயும் நம்முடைய பொருளாதார நிலையிலும் அவர் கஷ்டமடைந்தார். அவர் ஒன்றும் பணக்காரர் இல்லை. அவர் சாதாரண ஊரில் தான் இருந்தார். இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு மாறி போவதற்கு சிலர் பணம் இருந்தால் அமெரிக்கா கூட போகலாம் என்று யோசிப்பார்கள். அதுபோன்று அவர் இல்லாமல் பிதா எனக்கு தந்த இடம் என்று அங்கே அவர் அந்த நாசரேத்தூரில் அவர் தங்கியிருந்தார். இல்லை ஒரு நன்மையும் வராது. அதனால் என்ன, பிதா என்னை இங்கே தான் தங்க வைத்தார். இங்கே பிறப்பு தான் வேண்டும் என்று சொன்னால் மாட்டு கொட்டையில் தான் நான் பிறப்பேன் என்று அவர் சொல்லுவார். அதுபோன்று அவர் வாழ்ந்து நம்மை போலே வாழ்ந்து கரை இல்லாமல் வாழ்ந்தாரே பாருங்கள். குற்றமற்றவராய் வித்தவுட் பிளம் இஸ் பரிசுத்தம் நிறைந்தவராய் வாழ்ந்தாரே பாருங்கள். அந்த பஸ்காவை புசிக்கிறோம் என்ற உணர்வோடு இல்லாமல் உங்களுடைய எல்லா துர்க்குணங்களையும் உங்களுடைய மயமாளங்களையும் உங்களுடைய குறைகளையும் கழுவி விட்டால்
வர வேண்டும் என்று கூட எண்ணம் இல்லாமலே அப்படியே புசிக்கலாம் என்று எண்ணுவதும் தவறல்லவா? பஸ்காவை நீங்கள் அந்த குற்றமற்ற அந்த பஸ்காவை புசிக்கலாமா? அந்த கொஞ்சம் உங்கள் புளித்தமாவை வைத்துக்கொண்டே அந்த புளித்தமாவை களைந்து போடுங்கள். அப்படி என்றால் புசிக்கலாம். அந்த புளித்தமாவை களைந்து போட்டு புளிப்பில்லாத அப்பத்தை புசிங்கள் என்று சொல்வதுதான் உண்மையான அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையை புசிப்பதனுடைய ஆதாரம். களைந்து போடுவதற்கு வராமல், அது கலந்து போடுவதற்கு இஷ்டம் இல்லாமல் இந்த பஸ்காவை புசிக்க வருவது சரிதானா? கொஞ்சம் தானே இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் என்று எண்ணுவதா? யூ டு லிவ் ஃபார் டுடே ஒன்லி. இன்று ஒரு நாள் தான் நீங்கள் வாழ வேண்டும். மாலையிலே ஆண்டர் வந்தாலும் வந்து விடுவார். நாளைக்கு என்று வைத்து கொண்டிருந்தால், ஐயோ நாளைக்கு தானே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம் என்று எண்ணினால் முடியாது என்று சொல்லி வைத்து விடுவார். ஹி வில் லீவ் யூ தேர். எங்களை விட்டு விட்டு போய்விடும். ஆயத்தமானவர்களை அவர் உள்ளே அழைத்து விட்டு, அவ்வளோ தூரம் பயணம் வந்திருக்கிறோம் என்று சொன்னாலுமே கூட, இவ்வளோ தூரம் சேர்ந்தானே வந்து என்று சொன்னால் 5 புத்தி இல்லாத கண்ணிகளும் கதவை பூட்டி விட்டார் என்று பூட்டி விடுவாரே. தோஸ் ஹூ நோ காட், தேவனை அறிந்தவர்கள், ஃப்ரம் த பிகினிங், முதலில் தொடங்கி முடிவு வரைக்கும், தே வில் கீப் தட் டிசையர் சேவ். தங்களுடைய விருப்பத்தையும் தே வில் கீப் தர் ஹோலினஸ் சேவ். தன் பரிசுத்தத்தையும் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டிருப்பார். ஆங்கிலத்தில் அருமையான த ஹோலி 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 என்ற ஒரு பாடல் இருக்கிறது. எப்படி அந்த ஏசாயா அந்த 6ஆம் அந்த அதிகாரத்திலே தூதர்கள் அந்த 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 ஊசா அந்த அந்த அரண்மனையில் அங்கே அந்த அரங்கம் முழுவதும் நிறைந்து இருக்கிற அந்த பகுதியில் பாடினதை போல், தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பூமியிலே அவள் இறங்கி வந்து அது பாடினது போல் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை எல்லை எங்கும் பரிசுத்தம் என்றிருக்க வேண்டும். அவருடைய நெத்தியிலே பரிசுத்தம் என்று எழுதியிருந்திருக்க வேண்டும். பகிரங்கமாக எழுதியிருக்க வேண்டும். எவனும் பார்த்து கெடுகட்டவன், அவனுடைய பார்வையை பார், அவனுடைய நடக்கையை பார், அவனுடைய பேச்சை பார், அவனுடைய உடையை பார், நம்மை போலவே இருக்கிறான், இவன் பரிசுத்தன் என்று சொல்லிக்கொள்கிறான் என்ற இருப்பது பகிரமாக எழுதி கர்த்தருடைய நாமத்திற்கு அபகீர்த்தி வராமல் வாழ்ந்திருக்க வேண்டும். ஹோலி என்பதை பரிசுத்தமாய் சொல்லியிருந்திருக்க வேண்டும். அனைவரும் ஏன் சொல்லுவதில்லை என்று சொன்னால், நான் பரிசுத்தன் என்று சொல்லிவிட்டேன் என்று சொன்னால், நாம் எல்லோருமே நாம் பரிசுத்தவான்களாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தவான் என்று சொல்லிவிட்டோம் என்றால் நாம் இவங்களோடு சேர்ந்து ஜாலியாக இருக்க முடியாதே, இவங்களோடு சேர்ந்து சில கோடுமாடெல்லாம் பண்ண முடியாதே, இவங்களோடு சேர்ந்து இன்னும் புறங்கூறலாம் செய்ய முடியாது. அதனால் அடக்கி வைத்துக்கொள்வோம், கொஞ்சம் ஒழித்து வைத்துக்கொள்வோம். ஆகவே இவர்கள் தங்களுடைய முத்திரையை கையிலே பொறித்து வைத்துக்கொள்ள மூடி வைத்துக் கொள்வார்கள். மடக்கி கொள்ளலாம், வேணும் பொழுது திறந்து கொள்ளலாம், வேண்டும் பொழுது மூடிக்கொள்ளலாம். அந்தி கிறிஸ்துவை போல் தன் உள்ளங்கையிலே வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணுவதா கிறிஸ்தவ ஜீவியம்? பகிரங்கமாய் வாழ்ந்திருக்க வேண்டும். வேறவர் தே கோ, எங்கு சென்றிருந்தாலும் ஹீஸ் எ கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவன். எங்கே நீங்கள் உறவினர் மத்தியிலே சென்றாலும் ஹீஸ் எ கிறிஸ்டியன், ஹீஸ் டிஃபரண்ட், ஐ கேனாட் ஃபூல் வித் ஹிம். அவனோடு சேர்ந்து நான் இந்த உலக காரியங்களை வைத்து நான் புழங்கிக் கொண்டு நான் வாழ இயலாது என்று அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் அப்படி இருந்திருக்க வேண்டும். ஐ வில் டெஸ்டிஃபை மீ, நான் என்னை கிறிஸ்தனுடைய நான் தாசன், அவனுடைய பரிசுத்தன் என்பதை பகிரங்கமாய் சொல்லியிருந்திருக்க வேண்டும். சொல்வதில்லை. ஏனென்றால் அப்புறம் ஏதாவது பாவம் செய்யலாம் என்று போகும்பொழுது, அப்புறம் கொஞ்சம் கக்கனை நக்கலாம் என்று போகும்பொழுது இவர் என்னால் நம்மளை பார்த்து சிரிப்பார்களே, அப்புறம் நான் கொஞ்சம் பன்றியை போல் கொஞ்சம் அவர்களெல்லாம் அப்படி அந்த சேற்றில் குளித்து கொண்டிருக்கிறேன், அது பேர் ஆசையாக இருக்கிறது. நம்ம இப்படி சொல்லிவிட்டோம் என்றால் நான் அவங்களோடு சேர்ந்து அந்த பன்றியை போல் அந்த சேற்றில் குளித்து விட்டு வர முடியாதே என்று அவர்கள் சொல்லுவதில்லை. They don't want that open testimony. பகிரங்கமான சாட்சியுடையவர்களாய் வாழ்வதில்லை. That is a very sad thing. That's a very sad thing. நான் சொல்லிட்டேன், கேளுங்க. நான் ரட்சிக்கப்பட்டு அந்த நாளிலே மாலையில் ரட்சிக்கப்பட்டு காலையிலே நான் என்னுடைய பியூசிக்கு போயிட்டு அந்த கிளாஸில் போவதற்கு இருந்தபொழுது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூழல் வழக்கம் போல் வந்த பொழுதும் அவர்கள் ஒரு பாசிங் சிகரெட்டை எனக்கு எப்படி நான் குடிப்பேன் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் அதை கொடுத்த பொழுது, நோ என்று ஏண்டா என்று கேட்டார்கள். ஐ எம் ஏ கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவன் என்று சொன்னேன். என்னடா இது, எப்பயும் போல கிறிஸ்தவன் தானே? இல்லை, கிறிஸ்தவன் தான், ஆனால் கிறிஸ்தவனாய் வாழவில்லை. இன்று முதல் நான் கிறிஸ்தவனாய் நான் வாழப் போகிறேன். எல்லோரும் கொல்லென்று ஒரு சிரிக்கவும் வெடிக்கும், போடா கிற்கணக்காக பேசாதே வாடா என்று சொல்லி ஏதோ சொல்லவும் என்னமோ சொல்லும் பொழுது ஒரே நாள் தான் பழைய நண்பர் எல்லாம் பிரிந்து போய்விட்டார். ஒரே ஒரு பி ரவி என்று சொல்கிற ஒரே சௌரன் தான் என்னோட கூட அவர் நின்றார். தட்ஸ் ஓகே. அதுபோல் இருந்திருக்க வேண்டும். துன்மார்க்கர்களுடைய ஆலோசனையில் நடவாமல் என்று சொன்னால் என்னால் முடியவில்லை என்று ஏன் சொல்கிறாய்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து வேதத்தை கையிலே தூக்குகின்றதை அவர்கள் பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் அவன் ஓடியே போய் விடுவான்.
இவர்கள் வேதத்தையும் மறைத்து வைத்து விடுவார்கள். ஒரு ஒரு ஸ்டைலாக ஒரு நியூ டெஸ்டமெண்ட்டை பிடித்து வரலாம் என்று அவர்கள் எண்ணுவார்கள். அல்லது மொபைலை இதுக்குள்ளே இருக்கிறது என்னுடைய வேதம் என்று சொல்வார்கள். அங்கே வாட்ஸ்அப் இருக்கிறது, அங்கே கெட்ட செக்ஸ் இருக்கிறது, அதிலேயும் அதுக்குள்ளே ஒளித்து வைத்திருக்கிறார்களாம் தங்களுடைய வேதத்தை. இது யூஸ்லெஸ் திங். அழுக்கோடு சேர்த்து வைத்திருப்பது நானும் வேதத்தை வைத்திருக்கிறேன். அதையெல்லாம் அழுக்கு பார்க்காத ஒரு என்னுடைய மொபைலில் நான் ட்ராவல் பண்ணும் பொழுது அவசரத்துக்கு அதை பார்ப்பதற்கு யூஸ் பண்ணிக்கொள்கிறேன் என்று இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஃபார் யூ, உங்களுக்கோ அசசியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வேதம், அது அழுக்கோடு சேர்ந்திருக்கிற வேதம். கெட்ட வார்த்தையை யாரோ நண்பர்களோடு பேசி அவர் திட்டுவதற்கும் நீங்கள் புறங்கூறுவதற்கும் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறீர்களே அந்த மொபைல், அதற்குள்ளே நான் வைத்து அது புனிதம் என்று எண்ணிக்கொண்டிருப்பதா? தேவாலயத்திற்கு வரும்பொழுது இந்த மொபைலை திறந்து நான் கேட்பதா பார்ப்பதா? யூஸ்லெஸ் திங். அசுத்தத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் ஏது சம்பந்தம்? இருளுக்கும் ஒளிக்கும் ஏது சம்பந்தம்? அப்படி ஒரு சம்பந்தத்தை வைத்து வேதம் என்று வைத்திருக்கிறவன் எப்படி அவன் வாழ்வான்? எப்படி அவனுடைய கிறிஸ்தவ ஜீவன் உருப்படும்? எப்படி அவன் ரட்சிக்கப்படுவான்? எப்படி பரிசுத்த அபிஷேகத்தை பெறுவான்? எப்படி ஒளியிலே அவன் நடப்பான்? ஒரு காலம் இல்லை. திடீரென்று மத்தியான வேளையில் வந்தால் எப்படி அவன் ஏறெடுக்கப்படுவான்? ஆகவே பஸ்காவை அவருடைய மேஜைக்கு என்று வரும்பொழுது டிசையர் என் குரு வைத்திருந்தாரே, இவர்களோடு சேர்ந்து, எல்லோரோடு சேர்ந்து இல்லை, என்னவென்று அங்கே நான் வாசித்தேன், உங்களுடனே கூட, ஹி மஸ்ட் ரெஃபர் யூ, உங்களுடனே கூட, உன்னுடனே கூட புசிப்பதற்கு ஆசையாக இருந்தேன். அல்லேலூயா. அவர் அதை அந்த பரிசுத்தத்திற்கும் அந்த ஆசையையும் பிரித்து விடாதீர்கள். நான் பொதுவாக ஆசை என்று சொல்லிக்கொண்டு பரிசுத்தத்தை தூக்கி எறிந்துவிட்டு ஆசையாக இருக்கிறேன் என்று சொல்வதில்லை. என்ன பிரயோஜனம்? ஹோலினஸ். ஐ எம் கோயிங் டு ஹேவ் த பாஸ்கா. கரைதிரையற்ற மாசற்ற பிழையற்ற அந்த மாசில்லாத அந்த ஆட்டுக்குட்டியினுடைய அந்த பஸ்காவை புசிக்க ஒரு ஆசை அது வேண்டும். பின்பு அவர் சொன்னார் அந்த 16ஆம் வசனத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி புசிப்பதில்லை என்றும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். அல்லேலூயா. என்னவென்று சொன்னார்? அங்கே பார்த்தீர்களா என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார்? அங்கே நிலை நிற்பதை குறித்து அவர் பேசினார். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேற வேண்டும் வரைக்கும் என்று கூறினார். ஒரு நாள் பஸ்காவை புசித்தவன், ஆண்டவரோடு சேர்ந்து புசித்தவன், கடைசி அந்த ராப்போஜனத்திலே அவன் எழுந்து விட்டு போய்விட்டான் என்று எழுதியிருக்கிறது. அந்த யூதாஸ் காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் பஸ்காவில் நிலை நின்றானா கடைசி வரைக்கும்? அந்த தேவனுடைய அந்த ராஜ்யத்திலே கடைசி நாள் வரைக்கும் நிறைவேற வேண்டுமென்று வாழ்ந்தானாம்? இல்லை. சமயத்திற்கு பொழுது நாம் மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்கிறவர்கள், ஒரு நேரம் வரும்பொழுது நமக்கு சாதகம் என்று வந்துவிட்டால், கொஞ்சம் வெள்ளிக்காசு என்று வந்துவிட்டால், ஒரு லாபம் என்று வந்துவிட்டால், சிலர் தனக்காக அங்கே காத்து கொண்டிருக்கிறார். அவர்களோடு சேர்ந்து எப்படி இவரை கொலை செய்யலாம் என்று ஒரு திட்டம் திட்டுவதற்கு ஒரு பேரார்வத்தோடு அவன் நின்று கொண்டிருந்தால் தில் ஸ்லீக்கவே போய்விடுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே தேவ ராஜ்யத்தினுடைய நிறைவேறல் என்று இருக்கிறதா? தேவ ராஜ்யத்தில் இது நிறைவேறும் வரைக்கும், கடைசி வரைக்கும் இந்த பஸ்காவை வைத்திருந்திருக்க வேண்டும். ஐ ஹவ் சீன் தட். நான் பார்த்துருக்கிறேன், மிகவும் வருந்திருக்கிறேன், பலரை பார்த்து வருந்திருக்கிறேன். பலர் அவர்கள் அந்த நிறைவேறுதல் என்ற பஸ்காவை புசித்த மக்கள் அல்ல, ஏனோ தானே என்று புசித்த மக்கள். they don't take it சீரியஸாக எடுத்ததில்லை. இயேசு வைத்திருந்த அந்த பஸ்காவில் கடைசி நேரத்தில் 11 பேர்கள் தான் இருந்தார்கள். நாட் அ நம்பர், பெரிய நம்பர் அல்ல. ஒவ்வொரு காலை அந்த 6:30 மணிக்கு ஒரு பெல் அடிக்கும் அந்த கத்தோலிக்க சபையில். அந்த முதல் ஆராதனையிலே 2000 பேர் வருவார்கள். அப்புறம் அந்த 7ஆம் மணி 8 மணிக்கு நடக்கிறோம், அதில் ஒரு 3000 பேர், மொத்தத்துக்கு ஒரு 5000 பேர் அங்கே வருகின்றதை போல் அப்பவும் வரிசையாக வாங்கி கொண்டு போயிரு. அட்டேங்கப்பா, இது போல வாங்கி நீங்கள் அப்பவும் விற்கிறீர்கள் கொஞ்சம் பேர் என்று எண்ணுகின்ற எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் காட் வில் ஜட்ஜ் யூ. தேவன் அதைத்தான் நியாயம் தீர்ப்பார். வாட் யூ திங்க் தட்? என்னுடைய பஸ்காவை புசிப்பதற்கு மொத்த கூட்டத்தை வைத்து இது ஒப்பிட்டு பார்த்து இது சாதாரண பஸ்கா என்று எண்ணிக்கொள்வதா? நோ. ஈவன் த குருஜி கூட அவர் 11 சீசர்களை வைத்து தான் எடுத்தார். அவர் ஜெபிக்கும் பொழுது என்ன சொல்லி ஜெபித்தார் தெரியுமா? பிதாவே, இவர் யாரென்று நான் உமக்கு சொல்கிறேன், இவர் உலகத்தார் அல்ல. இப்போ நான் ஜபிக்கிறது கூட யாருக்கு என்றால், உலகத்திற்கு ஜெபம் செய்யவில்லை கர்த்தாவே, நீர் தந்த இவர்களுக்காக நான் ஜெபம் செய்கிறேன். இவர்கள் என்னுடையவர்களாக இருக்கிறபடினால், என்னுடையவர்கள் உம்முடையவர்களாய் உமக்குரியவர்களாகவும் இருக்கிறபடினால்
என்று அந்த அற்புதமான அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அப்படிலாம் வாசிக்கும்போது பரவசம் உள்ளத்திலே பொங்கி வர வேண்டாமா? ஒரு ஆனந்தம் பொங்கி வர வேண்டாமோ? ஐ ஆம் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் வாழுகின்றவன், நான் உலகத்தான் அல்ல என்கிற ஒரு பகுதியை அவர்கள் தேவராஜ்யத்தில் அந்த வரைக்கும் நிறைவேறு வரைக்கும், நீங்கள் வரும் வரைக்கும் உங்களுக்கு காத்திருப்பேன் என்று சொல்வதெல்லாம் டுடே ஈட் த, இன்று நான் வரும்பளவும் நீங்கள் இந்த அப்பத்தை இதை புசித்து இருங்கள். இதுவரைக்கும் தேவ ராஜ்யத்திலே நிறைவேறும் காலம் வரைக்கும். ஏன் அவர் வரும் வரை என்று 1 கொரிந்தியர் அந்த 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர் வரும் வரை என்று இருப்பதும் உங்களுக்கு என்னந்திருக்க வேண்டும்? தேவ ராஜ்யத்திற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். என் மணவாளன் காத்து கொண்டிருக்கிறார். அவரை மீட் பண்ணுகின்ற நாள் வரைக்கும் என்னை பரிசுத்தமாய் அவரை பற்றி உள்ள ஆசையிலே விலகிவிடாமல் என்று இருந்திருக்க வேண்டும் அல்லவோ? ஆகவே அதை அவர் சொல்லும்பொழுது அந்த பாத்திரத்தை அவர் எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி பின்பு அவர் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள் என்று அவர் சொல்வார். அதற்கு முன்பாக கூட இப்படி நான் வாசிக்கிறோம் 15ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவரை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க ஆசையாய் இருந்தேன் என்று அவர் சொன்னார். அதுபோன்று அந்த அவர் சொல்லுகின்ற அந்த பாடுபடுவதற்கு முன்னே என்ற ஒரு பகுதியானது இட் ஷுட் பி இன் அவர் ஃபேமிலி, நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும். அவர்களை சீசரில் வைத்து தான் அவர் சொன்னார். ஒரு துன்பம் என்று உங்கள் வீட்டிலே வருகிறது என்று பாருங்களேன். அதுபோன்று அந்த நேரத்தில் அந்த பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட அந்த ஐக்கியத்தை, அந்த உங்களுடனே கூட என்ற ஐக்கியத்தை நாட வேண்டும். ஒரு துன்பம் 1000 தான் இருந்தாலும், வரப்போகிற சூழல் என்று இருந்தாலும், என்னுடைய விசுவாசம் என்னவென்று சொன்னால், now I should be one with my wife, one with my children. I call them together. I don't announce that என்று சொல்லாவிட்டாலுமே கூட I keep my oneness with them. அவரோடு நான் ஒன்றாக இருக்கிறேன். ஏனென்றால் சம்திங் ஐ சென்ஸ் that பாடுபடுவது ஒன்று வருகிறது, அல்லது நடந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஓலம் கேட்கிறது, சத்தம் கேட்கிறது, அந்த சேனை கொக்கரித்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் வரும்பொழுது ஐ கீப் மை யூனிட்டி வித் த லார்ட். கர்த்தரோடு அந்த ஐக்கியத்தை நான் வைத்து கொள்கிறேன். ப்ளஸ் வித் மை ஃபேமிலியோடு சேர்ந்திருந்திருக்க வேண்டும். நீங்கள் அந்த சிங்கத்தின் அந்த கதைகளை கேட்டிருக்கிற அந்த எருமைகளை அந்த சிங்கங்கள் பிரி போட முடியவில்லை. தனித்தனியாய் பிரித்து விட்டால் அந்த சிங்கங்கள் வந்து அதை அடித்து விட்டு போகிறது என்பதை போல் இருந்துவிடக்கூடாது. துன்பங்கள் என்று அந்த வருகின்ற அந்த நேரத்தில் ஜீசஸ் ஹி வாண்டட் த ஃபெலோஷிப் வித் தன்னோடு இந்த சீசரின் ஐக்கியத்தை அவர் விரும்பினார். என்னோடு வாருங்கள், ஜெபம் செய்ய வாருங்கள், என் ஆத்மா கலங்குறது என்று சொல்கின்ற நேரத்தில் ஹி வாண்டட் தெம், அந்த கலங்குற நேரத்தில் அந்த ஃபெலோஷிப்பை விரும்பினார். ஐ ஆஸ்க் யூ பிரதர், உங்களுடைய வீட்டிலே ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு தாய், ஒரு தகப்பன், there is something, make the oneness there. அங்கே நீங்களாகவே உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்ய வேண்டும், அது உங்களை பொறுத்தது. ஆனால் அவுட் சைட் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பொருளாதார ஒரு பிரச்சனை, ஒரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய சுகவீனம், ஏதோ ஒன்று வெளியே உள்ள ஒரு காரியம் என்று வரும்பொழுது, பிறரால் வரக்கூடிய அந்த பாடுபடுகின்ற நேரம் வரும்பொழுது, கீப் த ஒன்னஸ் தேர், டோன்ட் ஃபைட். அது போன்ற நேரத்தான் மதியனமாய் பிசாசான் உள்ளே நுழைந்து சண்டையை அவன் முட்டை பார்ப்பான். ஏனென்றால் அவனை தனியாக விட்டுவிட்டால் அடித்து தின்று விடலாம் என்று எண்ணுகின்ற அந்த எண்ணத்தை போல் மாறிவிட முடியும். அட்லீஸ்ட் டெல் யுவர், உங்களுடைய ஜெப வாஞ்சை கொண்ட சகோதரர்களுக்கு சொல்லுங்கள், ப்ளீஸ் கேன் யூ ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ, வாட் ஃபார் ஐ ஃபேஸ் சம்திங், ஒரு சில காரியங்களை சந்திக்கிறேன், இதற்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள், அது என்னுடைய சமாதானத்தை குலைப்பதை போல் தோன்றுகிறது, தயவாக எனக்கு ஜெபம் செய்யுங்கள் என்றாவது அவர்கள் சேர்ந்திருந்திருக்க வேண்டாமா? பாடுபடுவதற்கு முன்பே என்று சொல்கிற அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்துருந்திருக்க வேண்டாமா? அவர்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டாமா? ஆகவே அதற்கு முன்பே உங்களுடனே கூட என்று ஒரு சிலரை வைத்துக்கொள்ள வேண்டும். யுவர் ஃபேமிலி ஷுட் பி லைக் தட். உங்களுடைய குடும்பத்தில் வைத்திருந்திருக்க வேண்டும். ஒரு மகன் வைத்திருக்க வேண்டும், மகள் வைத்திருக்க வேண்டும், ஒரு மனைவி வைத்திருக்க வேண்டும். என் ஆத்மா கொஞ்சம் கலங்குறது, ப்ளீஸ் லெட் அஸ் ப்ரே. ஒரு ஜெபம் செய்து சேர்ந்து இருந்தால் தட் இஸ் யூ ஆர் ஃபாலோயிங் ஜீசஸ். இயேசுவை நீங்கள் பின்பற்றியவர்களாக இருப்பீர்கள்.
ஆகவே அதை கீழே நாம் மறுபடியும் வரும்பொழுது அந்த 17ஆம் வசனத்திலே அவர் அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் வாங்கி இது உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். தட் இஸ் பங்கிட்டு கொள்ளுதல் என்று சொன்னார். உங்களுக்குள்ளே என்று சொல்வதை பார்த்தீங்களா? பாடி ஆஃப் கிரைஸ்ட், அது கிறிஸ்தனுடைய சரீரம், அது உங்களுக்கே நான் தருகிறேன் என்று அவர்களை தான் இப்பொழுது கிறிஸ்தனுடைய சரீரமாய் மாற்றுகிறார். we are all the body of Christ. அனைவர் தனித்தனியான நாம் அங்கத்தினராக இருந்தாலும் எப்படி இருக்கிறோம்? ஒரே சரீரமாக இருக்கிறோம். we are the body of Christ. உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டால் 11 பேருக்குள்ளே அந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஒரு 22 பேர் இருந்தால் 22 பேருக்குள்ளே இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட். எல்லோரும் பங்கிட்டு சாப்பிடும்போது we are all the body of Christ. கிறிஸ்துவனுடைய சரீரம் என்று கொஞ்சம் பேர் வைத்து கொண்டா சொல்லுவது என்று சொன்ன நோ நோ நோ. நீங்கள் 11 பேராக இருந்தாலும் சரிதான், அல்லது 20 பேராக இருந்தாலும் சரிதான். தட் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். யூ ஷேர் இட். எல்லாம் பங்கு வைத்து சாப்பிட்டு அங்கே நீங்கள் முடிக்கும் பொழுது தே ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். அப்படித்தான் பார்த்திருக்க வேண்டும். ஸ்தேவான் அந்த ஆரம்ப நாட்களிலே, அந்த ஆரம்ப சபை, சின்ன ஒரு சபை இருந்த அந்த நாட்களிலே அவன் போய் சவுல் அவனை கொலை செய்வதற்கு அவன் முன்னின்ற அந்த நேரத்தில் எப்படி ஒரு சபையை பார்த்தீங்களா? சவுலை, நீ சபையை ஏன் துன்பப்படுத்துகிறாய், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று அவர் கேட்டபடி, உண்மையை நான் எப்பொழுது துன்பப்படுத்தினேன்? இல்லையே, நான் தான் கிறிஸ்து, என்னை துன்பப்படுத்தினேன் அல்லவோ? நீ தான் மரித்து போனீர், நான் உண்மையை நான் துன்பப்படுத்தவே இல்லையே, உண்மையை நான் துன்பப்படுத்தினேன். அவர் சொன்னார், பார், என்னுடைய சரீரம் மரித்து உயிர்த்து சென்றாலும் திஸ் பாடி ஆஃப் கிரைஸ்ட், இந்த சபை இருக்கிறதே அது என்னுடைய சரீரம். நீ சபைக்கு செய்கிற துன்பம் என் சரீரத்திற்கு செய்த துன்பம் என்று சொன்னாரே பாருங்கள். ஹல்லேலூயா. we are sharing together. ஏனென்றால் we are all the body of Christ. எத்தனை பேர்? இம்மெட்டீரியல். 2-3 பேர் கூட ஆண்டவர் சொன்னாலும் சொல்லுவார். 11 பேராக இருந்தால் என்ன, 22 இருந்தால், இங்கே போல் 42 இருந்தால் என்ன, அல்லது 400 இருந்தால் என்ன, whosoever they are, we are sharing in the body of Christ. Are you the body of Christ என்ற அடுத்த கேள்வி வருமா வேண்டாமா? Are you really in the body of Christ? நீ கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ளவர்கள் தானா? சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வது என்றால் இங்கே வந்தால் மேற்கொள்ள வேண்டும் என்று எண்ணீர்கள். நீங்கள் உங்கள் கிச்சனில் இருக்கும் பொழுது, பைக்கில் போகும்பொழுது, ட்ரெயினில் போகும்பொழுது, நடந்து போகும்பொழுது, ஒரு பாம்பு அங்கே கடிக்க வரும் பொழுது, இஃப் யூ ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், நீங்கள் கிறிஸ்துவின் சரீரம் இருந்தால் ஜெயம் பெற்று இருப்பீர்கள். பாதாளத்தின் வாசலுமே வந்தாலுமே கூட அந்த சபையை மேற்கொள்ள முடிவதில்லை. ஒய் ஆர் வி ஓவர் கம். ஏன் இப்படி நீங்கள் ஓவர் கம் ஆகி அங்கங்கே சமாதானத்தை இழந்து, மகிழ்ச்சி இழந்து, நீங்கள் ஏதோ அனாதைகளைப் போல, தவப்புநற்ற பிள்ளைகளைப் போலவே நீங்கள் அனாதைகளைப் போல் ஏன் அழுது கொண்டு இருக்கிறீர்கள், கவலையினால் தூக்கி சுமந்து அப்படின்னு நொந்து போயிருக்கிற காரணம் என்ன? யூ ஆர் நாட் இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அது அந்த சபையிலே ஒன்றாய் நீங்கள் பங்கிட்டு ஒரே சரீரமாய் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எங்கு சென்றாலும் பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்வதில்லை. அவர் கட்டின அந்த சபையிலே இருக்கிறவன் ஒரு பாதாளத்தின் வாசலும் எது வந்தாலும் அது அவனை மேற்கொள்வதில்லை. இப்பொழுது மேற்கொண்டு விட்டதே, ஒரு கோபம் மேற்கொண்டு விட்டது, கவலை மேற்கொண்டு விட்டது, ஒரு ஆக்சிடெண்ட் மேற்கொண்டு விட்டது, ஒரு விஷப்பாம்பு ஒன்று மேற்கொண்டு விட்டது, ஒரு நோய் வந்து மேற்கொண்டு விட்டது, அத்தனையும் மேற்கொண்டு விட்டதே. பாதாளம் எங்கே வர வேண்டும்? மெய்யான சபை என்று இருந்தால் பாதாளத்தின் வாசலையே திறந்தாலுமே கூட அந்த சபை பத்திரமாக இருக்கும். வாதை உன் கூடாரத்தை அணுக என்றால் எல்லோருக்குமே கூடாரம் வைத்து அவர் பொதுவாக அவர் சொல்லிவிட்டு போனார். உன்னதமானவரின் மறைவில் என்று இருக்கிறதெல்லாம் ஒருவனுக்காக உள்ளது என்று இல்லை, முழு சபையும் வரும்பொழுது அந்த வாதையை, உன் கூடாரத்தை, உன் வீட்டை அணுகாது என்று அவர் சொன்னாரே பாருங்கள். ஹல்லேலூயா. தட் இஸ் சச் எ செக்யூரிட்டி தேர். அதுபோன்ற ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறாரே, அதுதான் இதை பங்கிட்டு சாப்பிடுங்கள். மை பாடி, நீங்கள் தான் என்னுடைய சரீரம். ஆகவே இதை எல்லோரும் பங்கிட்டு அதை புசித்திருக்க வேண்டும். அடடே, இன்றைக்கு நமக்கு பஸ்காவா, இன்றைக்கு நமக்கு அப்பம் விற்கும் நாளாக விரைந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் ஐ ஆம் இந்த பாடி, அவருடைய சரீரத்தில் இருக்கிறேன், அவருக்குள் இருக்கிறவனை நான் காணப்பட வேண்டும். அடடே, இன்றைக்கு போய் ஏதாவது கொஞ்சம் லேட்டாக இருக்கக்கூடாது, சீக்கிரம் போக வேண்டும் என்றெல்லாம் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஒரு விருப்பம் உங்களுக்கு இருந்திருக்கும் என்று சொன்னால், பேஸ்ட் ஆன் திஸ், எதை பேஸ் பண்ணி? கிறிஸ்துவனுடைய சரீரம், திஸ் இஸ் காட்ஸ் சர்ச் என்று வரும்பொழுது காட் வில் ஆனர் யூ. தேவன் உங்களை கனம் செய்வார். ஹல்லேலூயா. அதுபோன்று அவர் கட்டுகின்ற சபை, அவர் கட்டுகின்ற ஒரு சரீரத்தில்
we share this life. இதை நாம் பங்கிட்டு கொள்கிறோம். பின்பு அவர் இதை திரும்பி அதை எடுத்து சொல்ல முடியதை பெற்று, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற 19ஆம் வசனத்தில் என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று அவர் சொல்லி வைத்தார். இதெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து அவர் சொல்லுவார், போதனை பண்ண பிறகு அவர் அந்தபடி பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நியூ கவனன்ட் இன் மை பிளட். பை த பிளட் என்று நிறைய பாடலும் உண்டு. உம்முடைய இரத்தத்தாலே இரத்தத்தாலே. ஆனால் இங்கே ஒரு என்ன சொன்னார் தெரியுமா? நியூ கவனன்ட். அது ஆங்கிலத்தில் தெளிவாக இருக்கும். அது ஆங்கிலத்தில் என்ன இருக்கும்? நியூ கவனன்ட் இன் த பிளட். அந்த இரத்தத்திற்கு உள்ளே நாம் சென்று என்னவாக இருக்கிறோம்? அந்த புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அவரோடு சேர்ந்து நம் புதிய உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்கிறோம். ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கை என்று சொல்லுவதை என்னவென்று சொன்னால், ஆண்டவர் விரும்புகின்ற த ஃபைனல் டிசையர், முடிவான அவர் விருப்பம் என்னவென்று சொன்னால், ஹி வாண்ட் மீ டு பி இன்சைட் ஹிம். அவருக்குள் நான் இருக்க வேண்டும் என்பதும் அவர் எனக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காகவே திஸ் இஸ் எ நியூ கவனன்ட் இன் மை பிளட். ஹல்லேலூயா. என்னோடு கூட அந்த என் இரத்தத்தோடு சேர்ந்து கொண்டவர்கள். ஆகவே அந்த இரத்தத்தினுடைய புண்ணியம் என்னவென்று சொன்னால், நாட் அவுட் சைட், வெறும் பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, இட் கிளென்சஸ் மீ தரோலி. முற்றிலுமாக என்னை கழுவி சுத்திகரித்து, சபையை எப்படி அவர் கழுவி சுத்திகரிக்கிறார், அந்த வார்த்தையாகி திருமுழுக்கினாலே அதை கழுவி கரை திரை இல்லாமல் சுத்திகரிக்கிறார் பாருங்களேன். அதுபோல் இன் இஸ் பிளட், இரத்தத்திற்கு உள்ளாக நாங்கள் போகும்போது நாட் ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் பழைய பாவங்களை செய்த பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, இப்பொழுதோ ஐ ஆம் இன்சைட் த பிளட் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜீவகாலம் எல்லாம் என்னை சுத்திகரிக்கின்ற இரத்தம், த சாங்டிஃபையிங் பிளட் என்று அதை எபிரேயர் 10 வாசிக்கிறோம். தன்னை பரிசுத்தமாக்க வந்த இரத்தத்தை உதாசீனம் பண்ணிவிட்டு காலின் கீழ் போட்டு மிதித்தவர்கள். என்ன இரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதித்தார்கள்? தங்களை பாவம் மன்னிப்பு கொடுத்தது இரத்தம் அல்ல, பரிசுத்தமாக்க வந்த இரத்தம் என்று உணர்வு யார் வைத்திருப்பார்? ஐ மேட் கவனன்ட் இன் இஸ் பிளட். அந்த இரத்தத்திற்கு உள்ளாக புதிய உடன்படிக்கையை நான் செய்திருக்கிறேன். அவர் அப்படி இருக்கும் பொழுது ஹீஸ் இன் மீ, எனக்குள் இருக்கிறார். புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் எப்படி அதை விளக்கி அவர் சொல்வார் என்று சொன்னால், இதோ நான் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு செய்கிற புதிய உடன்படிக்கை என்னவெனில் என்று சொல்லுகின்ற வார்த்தையே அற்புதமானது. ஐ ஆம் திஸ் ஃபேமிலி. ஆண்டவருடைய சொந்த குடும்பமாய் என்னை மாற்றி, அதை ஒன்றும் மோசடி கூடாரமோ ஆசரிப்பு கூடாரமோ என்றெல்லாம் இல்லாமல் நம்மையே ஒரு வைத்து குடும்பத்தாராய் வைத்து நமக்குள் இருக்கும்படியாக கொண்டாரே அந்த ஒரு புதிய உடன்படிக்கை. He made such a precious covenant through his blood. சாதாரணமாய் ஒரு உடன்படிக்கை செய்து ஒரு தேசத்திற்கு, அந்த ஏதோ ஒரு தேசத்தில் உள்ள உடன்படிக்கையை அவர் 4 முறை மீறிவிட்டார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோன்று சாதாரணமானதல்ல, லைஃப் லாங் ஜீவகாலம் எல்லாம் இன் இஸ் பிளட், அவருக்குள் செய்கின்ற உடன்படிக்கை. கல்யாணத்துக்கு அந்த நாட்களிலே அந்த உடன்படிக்கையை வைத்து சொல்வார்கள், நான் கைப்பிடித்த நாளிலே என்று அதை வைத்து அந்த கையை பிடிக்க வைத்து அதை பார்த்து அந்த போதகர் ஏதோ ஒரு துணியை வைத்து சுற்றி என்னமோ ஜெபம் பண்ணுவார். இருக்கட்டும், அந்த வசனம் சரிதான். அந்த கைப்பிடித்த நாளிலே என்று சொல்வதை போல் ஒரு கணவன் மனைவி கைப்பிடித்த நாளிலே தொடர்ந்து கைப்பிடித்திருக்க வேண்டும். அவள் கையை விட்டுவிடக்கூடாது. அந்த புதிய உடன்படிக்கையினுடைய தாற்பரியத்தை அங்கே எபிரேயர் அந்த 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலே, எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களை கையை பிடித்த நாளிலே, ஹல்லேலூயா, அவளோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல இது இருப்பதில்லை, இது இன்னும் அதிகமானது என்று அதை சொல்ல வருகிறார். பார்த்தீங்களா, உடன்படிக்கைக்கு எத்தனை பேர் வேண்டும்? 2 பேர் வேண்டும். டூ யூ ஹேவ் ஜீசஸ்? இங்கே வந்து மேஜையை எடுத்து விட்டு போவதை சொல்லி கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு இயேசுவோடு கைப்பிடித்தீர்களா? அதுதான் உடன்படிக்கை. 2 தேசம் சேர்ந்து செய்வது தான் உடன்படிக்கை. இல்லை என்று சொன்னால் இந்த உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை இது முறிந்தது என்று அவர்கள் சொல்லி கொண்டு போய்விடுவார்கள்.
அவர்கள் நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே, முதலாவது யார் வருகிறார்? மை பிளட், என் சொந்த ரத்தத்தையே வைத்து அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறேன். நீங்கள் இப்படி ஒரு உணர்வை நீங்கள் பெற்றதுண்டா? என்னை கைப்பிடித்த நாள், என்னை கர்த்தர் கைப்பிடித்தார், என்னை மணவாளியாய் கைப்பிடித்த நாள், பரத்திற்கென்று அவருக்கு சொந்தமாய் என்னை கைப்பிடித்தவர் என்ற உணர்வு வேண்டாமா? எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே திருமண அந்த வாழ்க்கையிலே கைப்பிடித்த நாள் என்று ஒரு நாளை வைத்து விட்டு எளிதாய் வேதவசனத்திற்கு புறம்பாய் அக்கிரமத்தினுடைய சிகரமாய் அவர்கள் தங்களுடைய மனைவியரை விவாகரத்து செய்வதோ, கணவனை விவாகரத்து செய்வதோ, பிரிந்து வாழ்வதோ. நான் அந்த நாட்களிலே நான் சுமார் 8 வருடங்கள் நாகர்கோவிலுக்கு நான் தொடர்ந்து நான் செல்வது உண்டு. அப்பொழுது நிறைய சில குடும்பங்களோடு நான் பேசி பழகின்ற நாட்களில் அடேங்கப்பா, நான் போகிற வீடுகளிலெல்லாம் பிரிவினை, பக்கத்து வீட்டு பிரிவினை இருந்தால் இவர்களும் பிரிவினை. அது நோய் போல் இருக்கிறது அவர்களுடைய. நீ என்ன உன்னுடைய கணவன் இப்படி சொன்னால் இருக்கலாம், உனக்கு நான் சும்மாவாக அனுப்பினேன், இவ்வளோலாம் செய்து அனுப்பியிருக்கிறேன், சும்மா அவனை விட்டு வெளியே வா என்று சொன்னால் உடனே வந்து விடுகின்ற சில பெண்மணிகள், பேதைகளாக இருக்கக்கூடிய, வாழ்நாளையெல்லாம் கெட்டுப்போக செய்து தன் சந்ததியும் கெட்டுப்போய் அந்த சந்ததியும் அடுத்து அவர்கள் டைவர்ஸுக்கு தான் போவார்கள். அதுபோன்று இருக்கக்கூடிய மக்களைப் போல் நாம் வாழலாமா? உடன்படிக்கை, கர்த்தரோடு செய்கிற உடன்படிக்கையை வைத்துக்கொண்டு இந்த பிரிவினைக்கு உரிய இடத்தை கிஞ்சித்தும் பூமியிலே ஆண்டவர் விரும்பவே இல்லை. நான் பாடுபடுவதற்கு முன்பே உங்களுடனே கூட என்று சொல்வதைப் போலவே சேர்ந்து இருந்திருக்க வேண்டிய ஒரு பகுதியில் சும்மா சொல்லிக்கொள்வார்கள். உயர்வளோ தாழ்விலோ துக்கத்திலோ சுமை வீணத்திலோ உமக்கே நான் கணவனாக இருப்பேன், உமக்கே நான் மனைவியாக இருப்பேன், கீழ்ப்பிடிந்திருப்பேன். சும்மா பிடித்ததெல்லாம் சும்மா கைப்பிடித்து விட்டு போவதை போல் இல்லாமல் அவர் கைப்பிடித்ததை யோசித்து பாருங்கள். நீங்களா பிடித்தீர்கள்? அவர் கைப்பிடித்தார். ஒரு பாடலே இவ்வாறு அந்த புஷ்பராஜி பாடுவார். என்ன பாடுவார்? நான் கைப்பிடித்தால் நான் விட்டு விடுவேன், தயவாய் நீர் என்னை கைப்பிடியும் என்று சொல்கிறார் பாருங்கள். அதுபோல் நான் என்னோடு அவர் உடன்படிக்கை செய்து கொண்டாரே பாருங்கள். அதை துஷ்பிரயோகம் செய்து கொண்டு அவர் ஏனோதானம் என்று எடுத்துக்கொண்டு அவரை விட்டு பிரிந்து போகிறவர்கள். அதை அவர் அந்த உடன்படிக்கையைப் போல இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கேட்டீர்களா? அவர் நிலை நிற்கவில்லை. Can I hear that for me? என்னை குறித்து ஆண்டவர் சொன்னால் எப்படி இருக்கும்? அவன் அதில் நிலை நிற்க, நான் பிடித்தேன், அவன் விட்டு போய்விட்டான். தட்ஸ் அ ட்ராஜிக் திங். பூலோகத்திலே நரகம் என்றால் அதுதான் நான் எண்ணுவேன். அவரின் கையை விட்டு விட்டார் என்று சொன்னால் ஐ ஆம் எக்ஸாக்ட்லி இன் த ஹெல். நரகத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறதை போல் தான் நான் அறிவேன். என்னை அவர் கைவிட்டு விடலாமா? ஒரு சிறு குழந்தை பெரிய ரோட்டில் இருக்கும் பொழுது ஒரு தகப்பன் அவன் பிடித்து கொண்டு போகும் பொழுது அவன் கையை உதறிவிட்டு போனால், 2 வயது பிள்ளை அவன் நடக்கிறேன் என்று உதறிவிட்டு நானே நடந்து கொள்ளேன் என்று போனால் என்ன கதியாகி போய்விடும்? எவ்வளவு ட்ரக்கு போய்கிறது, எவ்வளோ லாரி போய்கிறது, எத்தனை விதமான நீளமான ஒரு 30-40 அடி நீளத்திற்கு 60 அடி ரோடு என்றெல்லாம் சொல்வார். 60 அடி நீளத்திற்கு நான் தாண்டி வர வேண்டுமே, அடிவிட்டு போவேன் என்று கூட அவன் எண்ணுவதில்லை. கையை விட்டு விட்டார். அவர்கள் நிலைத்து நிற்கவில்லையாம். கர்த்தரும் பார்த்தார். வாட் கேன் ஐ டு? நான் விட்டு விட்டேன். பிரிந்து போகிறவள் போனால் போகட்டும், விட்டுவிடு என்று இப்போ அங்கே குறைஞ்சையிலே அவர் சொல்லுவார். அவளாய் போனால் போவது என்பது வேறு, ஆனால் நான் போவது சரிதானோ? நோ டைவர்ஸ். ஒரு டைவர்ஸும் வாழ்க்கையில் சிந்தனைக்கு கூட வந்துவிட இயலாது. ஒரு சகோதரன் சகோதரியில் ஒரு கூட இருக்கக்கூடிய 2 அண்ணன் தம்பிக்கு கூட டைவர்ஸ், பிரிவினை என்று எண்ணி யோசித்து விடக்கூடாது. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கும் சேர்ப்பது தான் புதிய உடன்படிக்கை என்பதை மல்கியா பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி வசனம் கூறுவதை பாருங்கள். பிரிவினை என்ற வார்த்தையை சாத்தானாய் இயேசு பார்த்தார், விரோதியை பார்த்தார். இயேசுக்கு ஒரே ஒரு விரோதி தான். சத்ருவை நேசிங்கள் என்று சொன்னவர் ஒரு விரோதியாக வைத்திருந்தார். ஆனால் என்னோடே சேர்க்கிறவன் என்னோடு இருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் எனக்கு விரோதி என்று சொன்னார். எக்ஸாக்ட்லி லைக் சேட்டன். சாத்தானைத்தான் ஒரே விரோதி தான். அந்த விரோதியின் தலையை நசுக்கத்தான் அவர் வந்தார். ஆனால் அந்த விரோதிக்கு ஒரு பகுதியை பிரிவினை ஏன் சொன்னார் தெரியுமா? அவன் ஆதாமையும் ஏவாளையும் அந்த புனிதமான ஏதேன் தோட்டத்திலே கூட பிரித்து வைக்க முயற்சித்தவன். அதுபோன்ற எலிமெண்ட் கொஞ்சம் கூட வந்து விடக்கூடாது. ஐ ஃபியர், நான் பயந்திருக்கிறேன், நடுங்குகிறேன். சம்படி யாராவது ஒருவர் அவர் இந்த உலகம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேத போரராக இருந்தால் என்ன வாங்கித்தான் உலகம் மாலையை போட்டால் என்ன,
பிரிவினை என்று வரும்பொழுது ஹவு கேன் ஐ ஸ்டாண்ட் வித் தட் மேன்? அந்த மனுஷனோடு எப்படி நான் நிற்க முடியும்? அல்ல அவர் எழுதின புத்தகங்கள் என்று நான் புரட்டி நான் பார்ப்பதும் இல்லை. ஏனென்றால் களமெல்லாம் இதற்குத்தான் இவர்கள் ஒளியை செய்தார்களா? பிரிவினை இயேசு கிறிஸ்துவுக்கே விரோதியாய் அவள் வந்து செய்வது, குடும்பங்களை பிரிப்பது, பிள்ளைகளை பிரிப்பது, அல்லது தாய் தகப்பனை ஒருவருக்கு ஒரு பிரிப்பு, மனைவியை கூட பிரிக்க வேலைகளை செய்துவிட்டு சீசன் என்ற பெயரில் ஒரு லேபிள் வைத்து பையில ஒரு லேபிள் வைத்திருப்பார். சீசன் என்ற ஒரு பெயரை வைத்து கொண்டு, என்ன நீ இதற்காக உன் மனைவியோடு பின்னால் போவாய் என்றால் நீ சீசன் இல்லை என்று அதை கொத்துவிடுவார். நான் சொன்னபடி இது விட்டு வந்து விட்டால், உன்னுடைய பிள்ளைகளை விட்டு வந்து விட்டால், உன்னுடைய தகப்பன் தாயை விட்டு வந்து விட்டால் நீ என்னுடைய சீசன் என்று ஒரு லேபிளை வைத்து கொண்டு சீசன் என்பதை வைத்து பயன்படுத்துகிறார்கள். கொடுமை. அதுபோன்ற ஒரு பகுதியை இயேசு ஒரு நாளும் அவர் விரும்புவதில்லை. நிலை நிற்காதவர்கள், உடன்படிக்கைகளை நிலை நிற்காதவர்கள், கைப்பிடித்து அந்த தேவனை விட்டு நிலை நிற்காமல் போகிறவர்கள், அவர்கள் விலகி போனார்கள், நானும் ஆகவே கர்த்தர் சொல்கிறார் வாட் கேன் ஐ டூ? அவர்கள் போனார்கள் என்ற ஒரு நிலை வேறு. பிரிக்கப்படுவது என்பது வேறு. ஒரு நாளும் அனுமதித்து விடார்கள். பேயை வந்து நின்றாலும் அல்லது 100 தூதல் வந்து நின்று பிரிவினை ஏற்படுத்தினாலும் மறுத்து விடுங்கள். அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை தன்னுடைய குடும்பத்திலும் வாழ்ந்திருக்க வேண்டும், தன் சொந்த சகோதரனுடன் வாழ்ந்திருக்க வேண்டும். ஐ டெஸ்டிஃபை தான். எனக்கும் 6 சகோதரிகள் உண்டு. என்னுடைய ரிலேஷன்ஸ் எத்தனையோ இருக்கிறார்கள். ஒரு மனிதனோடும் கூட இருந்து நான் பிரிந்ததில்லை. யாராவது அவர்கள் பிரிந்தவர்களும் எனக்கு அதை யோசித்து பார்ப்பதில்லை, ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணதில்லை. ஏன் பிரிந்தார்கள் யோசிக்குவதும் இல்லை. பிறகு அவர்கள் வேண்டாம் பிரிந்திருந்திருக்கலாம், பட் நெவர் மீ. நான் அல்ல, நான் நிலை நிற்கிறேன் என்ற இடம் வந்திருக்க வேண்டும். ஒரு கணவன் வைத்திருக்க வேண்டும். மனைவி போகணும் சொல்கிறாளே, டைவர்ஸ் தேவை சொல்ல, வாட் கேன் ஐ டூ? அவள் போனால் நான் என்ன செய்ய முடியும் என்ற நிலையில்தான் கணவன் இருக்க வேண்டும். அல்லது கணவன் அப்படி சொல்கிறான் என்று சொன்னால் வாட் கேன் ஐ டூ? என்ன செய்ய முடியும்? கர்த்தாவே அவர் பிரிந்து போனால் போகட்டும் என்று இடம்தான் இருந்திருக்க வேண்டுமே இல்லாமல் உடன்படிக்கையிலே நிலைத்து நிற்க வேண்டும். திருமண வாழ்க்கை நிலைத்திருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் தாய் தகப்பனுக்கு நிலைத்திருந்திருக்க வேண்டும். உங்களுடைய சகோதர சகோதரியிடத்தில் உங்களுடைய உடன்படிக்கையிலே நிலைத்து நிற்க வேண்டும். அடுத்து புதிய உடன்படிக்கை அந்த இஸ்ரவேல் குடும்பத்தார் என்று சொல்கிற அந்த குடும்பத்தை அதை ஆரம்பித்து கர்த்தர் சொல்கிற தொடர்ச்சியான ஒரு உடன்படிக்கை என்னவென்றால் 2 பாயிண்ட் தான். நான் உங்களுக்குள் வர வேண்டும் என்பதுதான். ஒரு பாயிண்ட் தான். அது 2ஆக பிரித்து அவர் எப்படி அவர் சொல்கிறார்? என்ன அவர் சொல்கிறார்? இஸ்ரவேலிடம் செய்கிற உடன்படிக்கை என்னவென்றால், என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களிலே அவைகள் எழுதுவேன். நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். எப்படி ஒரு சொந்தம் கொண்டாடுவதற்குரிய வழியை அவர் சொன்னார் பாருங்களேன். எப்படி ஒரு சொந்தம் கொண்டாடினார்? என்ன சொந்தம்? ஏதாவது ஒரு ஆள் சத்தமாக சொன்ன பரவாயில்லை. என்ன? நோ மை ஃபேமிலி. அவர்களுடைய என் குடும்பம் என்ற உறவை எப்படி அவர் வைத்தார் என்று பாருங்கள். நான் என் பிரமாணங்களை அவர்களுக்கு கொடுப்பேன், இருதயத்திலே அந்த விருப்பத்தை நான் கொடுப்பேன், மனதிலே வைத்து மனதார விரும்பி, முழு மனதோடும் அதை விரும்பி, முழு இருதயத்திலே அதை உள்ளே நான் எழுதுவேன். என் பிரமாணங்களை நீங்கள் அப்படி கை கொண்டால் என் பிதா உங்களோடு வருவார், நானும் அவரோடு சேர்ந்து என்ன செய்வேன்? நான் வருவேன், பின் வேறு வருவார். பிதாவும் வந்து நானும் பிதாவும் அவனோடு கூட வாசம் செய்வோம். அல்லேலூயா. அதற்கு முந்தின சில வசனத்தில் தான் அவர் சொல்லுவார், நான் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டு நம்மை ஒரு வாசஸ்தலமே மாற்றிக்கொண்டார். நீங்கள் என்ன யோசிப்பீர்கள்? ஒரு வெண்ணங்கி, ஓர் பொன்மூடி, ஓர் வாத்தியம், ஓர் மேல் வீடு, ஓர் ஜெய கோடி, ஓயா இன்பம் எனக்குண்டு மோட்சத்தில் என்று நீங்கள் பாடிக்கொண்டு போக அவர் என்ன சொல்கிறார்? பொறப்பா, நீ என் கற்பனைகளை நான் கை கொண்டு அப்படினால் நாங்கள் என்ன செய்வோம்? புறப்பட்டு வந்து எங்கே வாசமாக இருப்போம்? உன்னிடத்தில் ஆடப்பாவை இது நீ இருப்பது எங்கள் இடத்தில் வாசமாக இருப்பதா? இந்த ஏழை மனிதனிடத்திலே போய் நான் மறுபடியும் இந்த ஏழையாவை இந்த சாந்தினர்களை உட்கார்ந்து கொண்டு இருப்பதற்காக என்று வரப்போய் நான் அங்கு வரப்போகுது என்றெல்லாம் நான் சண்டே கிளாஸ் பாட்டை பாடிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னால், நோ, we are all one family. 2 பேர் யார் அவர்? ஒரே குடும்பம் என்று அகமையில் வரவே பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை உங்களுக்கு வேண்டும்? பரலோகத்திலே ஒரு வாசஸ்தலம் உண்டு என்று இருக்க வேண்டுமா? சில சமயங்களே சில ஏழை வீட்டுகளை குறித்து நான் பார்த்துருக்கிறேன். சில ஏழை வீடான ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு சொல்வதை கேட்டிருக்கிறேன்.
அம்மா அந்த வீட்டில் அப்படி இருக்குது இப்படி சொன்ன, சரி சும்மா இருப்பா, நமக்கு ஆண்டவர் என்ன செய்ய என்ன கட்டி கொண்டு இருக்கிறார், ஒரு பெரிய ஒரு மேன்சன் கட்டி கொண்டு இருக்கிறார் தெரியுமா, பங்களா. ஏன்னா எப்படி பங்களா, அந்த வீட்டு போடா, அந்த வீட்டு பங்களா இடிஞ்சு போயிடும்டா, இது எப்படி இருக்கும், அப்படி ஒரு பங்களா, சூப்பரான பங்களா கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம இருக்கிறோம், அங்கே போயிடுறோம், நம்ம அங்கே போக போகிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்படியாம்மா என்று கேட்கிற பிள்ளைகள் இருக்கிறே, அதற்கு சொல்வதற்கும் என்ன பயன்படுத்தி கொள்ளலாம், அப்படி சொல்லலாமே அல்லாமல் we are his disciple. சீசல் அறிந்திருந்திருக்க வேண்டும், அவர் என்னை சொந்த குடும்பமாய் வைப்பதற்கு, இன்சைடு மீ, எனக்குள் வசிப்பதற்கு, பிரமாணங்களை மனதிலே விருப்பத்தை வைத்து என் இருதயத்தில் அதை 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 அவர் விரலையே வந்து எழுதினதென்று அந்த 10 கற்பனைகளை குறித்து எழுதி வாசிக்கிறோம். 2 கற்பனை என்று சொல்வது, ஒன்று மனது, ஒன்று இருதயம். அப்படி அவர் தன் விரலினாலே என்னை எழுதி வைத்து விட்டார். தெய்வம் என் இருதயத்தில் ஏன் அவர் எழுதினார், அதன் நிமித்தம் இவன் நிலை நிற்பான், நான் அவனோடு கூட சேர்ந்து ஒரே ஃபேமிலியாய் நாங்கள் மாறிவிடுவோம். அல்லேலூயா. பின்பு அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் அவனுடைய தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பான். எவ்வளோ உரிமையாக சொல்கிறான் இருப்பார்களேன், உங்களை பார்த்து அப்படி உரிமையாக சொல்ல வேண்டும். அவன் என்னுடைய ஜனம், என் சொந்தமானவன், நான் அவனுடைய தேவன், அவரே சொந்தம் கொண்டாடுவதை பாருங்கள். நீங்கள் போய் அந்த ஜோ பைடன் என்றதை பார்த்து, ஜோ பைடனை என் அப்பாவை என்று சொன்னால் அவர் உங்களை அப்பாவாக ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் போட உன்னை யார் அறிவேன் என்று சொல்லலாம். ஆனால் இவரே சொல்கிறார் பாருங்கள், ஜோ பைடனே வந்து சொல்கிறார் பாருங்கள், என்னவென்று சொல்கிறார், பிரதர் நீங்கள் என்னுடைய மகனும் நான் உங்களுடைய அப்பாவாக இருக்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும், 100% 100% அந்த உடன்படிக்கையிலே அங்கீகாரத்தை நான் பெற்றதை போல் இருந்திருக்க வேண்டும். Did God say like that to you? உங்கள் ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாரா, யூ ஆர் மை பீப்புள், என் ஜனம், ஐ ஆம் யுவர் காட் என்று சொல்லிடுற அந்த சொந்தத்தை வைப்பதற்காகத்தான் இப்பொழுது ஒரு குடும்பத்தை, புதிய உடன்படிக்கையின் குடும்பத்தை கட்டுகிறார் என்று அறிந்திருந்திருக்க வேண்டாமா. தட் பிரெட் சாதாரண அந்த அப்பம் அல்ல, திஸ் இஸ் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட். தட் பிளட் இஸ் மேக்கிங் த கவனன்ட் வித் காட். தேவனோடு கைப்பிடிக்கின்ற அந்த நேரம், அதை பிடித்தவர்கள் ஜீவ அளவெல்லாம் விட்டு விழாமல் மாற வேண்டும். பழைய உடன்படிக்கைகளை போல பழைய உடன்படிக்கை மக்களாய் புதிய உடன்படிக்கையில் எங்கள் அப்பத்தை தின்று விட்டு இவர்களோ தேவனை விட்டு விலகினார்கள். நானும் பார்த்தேன், இவனை விட்டு விலகி விட்டேன். அவன் என்னை அப்பா என்று சொல்ல சும்மா சொல்கிறான், பரமடைய பிதாவை என்று ஊருக்கு தான் ஏமாற்றுகிறான். அவன் எனக்கு மகன் அல்ல என்று அவர் விட்டு அவன் போய்விட்டான். பார்த்தீங்களா, அவன் போய்விட்டான், அவள் போய்விட்டாள். என்னுடைய மகளாக இப்படி இருப்பாள், என்னுடைய மகனாக இப்படி அவன் வாழுவான், பொறுப்பற்று வாழ்கின்ற அபகீர்த்தியான பரிசுத்தமற்ற இந்த ஜீவியத்தை என் மகனாக இப்படி செய்வான், மகளாக இவன் செய்வான். நீங்கள் அசுத்தமான ஒன்றையும் தொடாதிருங்கள். உலகத்தை நீங்கள் தொட்டு விட்டால் அதுக்கு முன்னாடி என்ன எழுதுவார், ஒளிக்கும் இருளுக்கும் சம்மந்தம் ஏது, பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம், அல்லது நீதிக்கும் அநீதிக்கும் சம்மந்தம் ஏது என்றெல்லாம் இன்று இருக்கும் கீழே என்ன இருக்கும். நீங்கள் அசுத்தமான ஒன்றையும் தொட்டு விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் தொடாதிருந்தால் நான் உங்கள் தேவனாயும் நீங்கள் என்னுடைய சொந்த ஜனமாக இருக்கிற அந்த பகுதி இருக்கிறதே, தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். அதை அவரே சொல்ல வேண்டும். நீங்கள் என் ஜனமாயும் நான் உங்கள் தேவனாக இருப்பேன் என்று அவர் சொல்ல வேண்டும். சாதாரண ஜோ பைடனே சொல்ல மாட்டார், சர்வவல்ல தேவனும் சொல்ல வேண்டும் என்றால் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதி. அதற்குத்தான் புதிய உடன்படிக்கை என்று சொல்வது. அவர் என்னில் வாழ வேண்டும், எங்களிலே சேர்ந்து வாழ வேண்டும். பங்கிட்டு கொள்கிறோம், கிறிஸ்தனுடைய சரீரமாய் அப்படியே சேர்ந்து வாழுகிறோம். திஸ் பிரதர் இஸ் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் சிஸ்டர் இஸ் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஒருத்தரையும் நம் நெக்லெக்ட் பண்ணிவிடக்கூடாது, ஒருவரையும் அற்பமாய் எண்ணிவிடவும் கூடாது. எல்லோரையும் நேசிக்கிற ஒரு இருதயம் வைத்திருந்திருக்க வேண்டும் என்ற உறவை அடுத்தது அவர் சொல்கிறார். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். அல்லேலூயா. நீங்கள் உடன்படிக்கைக்குள் வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் என்ன பாக்கியத்தை அவர் தருகிறார். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தேவனை அறிந்திருப்பார். அல்லேலூயா. க்ளோஸ்லி நோ காட். தன் ஆவிலே அந்த ஒன்றி உரையாடுகின்ற அந்த பகுதியை பெற்றிருப்பார்கள். ஒரு சிறிய குழந்தையும் அப்பாவிடம் ஒன்றி உரையாடி எதையோ பேச முடியும். ஒரு குரோனப் வளர்ச்சியடைந்த ஒரு குமாரனும் ஒன்றி உரையாடி பேச முடியும் பாருங்களேன். அதுபோன்று ஒரு சுமூகமான ஒரு உறவை அவர்கள் பெற்றிருந்திருப்பார்கள், ஒருவரை அறிந்திருப்பார்கள்.
ஒருவனும் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. போப்பா போய் ஆண்டவரோடு போய் ஐக்கியப்படு என்று சொல்ல வேண்டியதில்லை. இதையெல்லாம் நடந்து விட்டால் தானாகவே ஏற்பட்டு விடும். புதிய உடன்படிக்கையின்படி அவர் வாழ்ந்து விட்டால் பாவங்கள் மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல, இஃப் யூ ஆர் இன் த பிளட், புதிய உடன்படிக்கைக்குள் உடன்படிக்கை நீங்கள் புதிய உடன்படிக்கையில் கர்த்தரோடு செய்துவிட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அந்த புதிய உடன்படிக்கையில் நிலைநிற்கிறவர்களாய் இருந்து அவரை விட்டு விலகாமல் நீங்கள் வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், obey his commandments, கற்பனைகளை இன்சைட் உள்ளே வரும்பொழுது அவரும் உள்ளே வந்து யூ வில் நோ காட், தேவனை அறிகிற அறிவிலே வளர்வீர்களே பாருங்கள். தட் இஸ் த நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கை. பின்பு அவர் என்ன ஒன்று அடுத்ததை அவர் சொல்வார், ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அநியாயங்களை கிருபையாய் நான் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் இனி நினையாமல் இருப்பேன். அல்லேலூயா. அதுபோன்று அவர் நம்மை அவர் சோரம் போனவர்கள் என்று ஆண்டவர் அந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்வார். இந்த ஓசியாவை தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது தன்னுடைய வழி விலகி போன தன் மனைவியை திரும்பி சேர்த்துக்கொள் என்று சொல்லுவார், ஏற்றுக்கொள்வார். அந்த ஓசியா தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்வார். தட்ஸ் a குட் ஆட்டிடியூட் ஆஃப் கிறிஸ்டின். நோ, நல்ல கிறிஸ்தவன் அப்படி தானே இருப்பான். irrespective ஆஃப் வாட் எவர் இட் இஸ், என்ன இருந்தாலும் he will receive it. அவளாக போனால் என்பது வேறு. ஆனால் அவளை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைத்த பொழுது ஏற்றுக்கொண்ட பொழுது இஸ்ரவேலை பார்த்து என்னவென்று சொன்னார் தெரியுமா? பார், என்னுடைய தாசன் தன்னுடைய சொந்த மனைவி சோரம் போனாலும் சோரம் போன அவளை திரும்ப ஏற்றுக்கொண்டான் பாருங்கள். அதுபோல் நானும் என் இஸ்ரவேல் ஜனங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று அவனை முன்னுதாரணமாக நிறுத்தி மாதிரியாக வைத்து அந்த அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஓசியாக வாழ்ந்தான். அவனை வைத்து அவன் என்னுடைய ஸ்தானத்தில் நிற்கிறான் என்று அவர் கூறி, அவனைப் போலவே நானும் இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களே சோரமாய் போனாலும் கூட நான் மன்னித்து நினையாமல் இருக்கிறேன், ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவார். ஓசியா தன் மனைவியை ஏற்றுக்கொள்வது அவளுடைய பாவங்களை நினையாமல் இருப்பாயாக என்று அவர் சொன்னாரே பாருங்கள். அதுபோன்று ஒரு திவ்ய ஒரு சுபாவத்துக்குரிய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், they became the daughter and the sons of God. தேவனுடைய குமாரர்களும் குமார்த்திகளுமாய் மாறிவிட்டார்கள். ஆகவே தான் they don't make வேகமாய் யாருடைய தவறுகளையும் இதையும் மனதிலே வைத்து அதையெல்லாம் யோசித்து கொண்டு இருக்கிற ஜனங்களாக இருப்பதில்லை. உங்களுடைய டிக்னிட்டி என்னவென்று தெரியுமா? ஜோ பைடனுடைய பிள்ளையினுடைய டிக்னிட்டி அது வேறே இருக்கக்கூடும். அவன் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான் என்று 1000 இருக்க வேண்டும். உங்களுடைய டிக்னிட்டி என்னவென்று சொன்னார், என் அப்பா எப்படி இருக்கிறாரோ மகள் அப்படி இருப்பார். எப்படி என் அப்பா எப்படி இருக்கிறார், அவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மீண்டும் நினையாது இருப்பார். அந்த ஓசியா அவளை ஏற்றுக்கொண்டு, அவள் திருந்தவில்லை, அவளை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவளை பற்றி நினையாது இருந்தார். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங். ஆச்சரியமான ஒரு காரியம். நான் சொல்கிறேன் கேளுங்கள். அநேகர் அவர்கள் தங்களுடைய பாவங்களில் விட்டு ஏன் ஆண்டவரிடத்தில் திரும்ப வருவதே இல்லை என்று சொன்னால், அவர் தப்பான ஒரு அபிப்பிராயம் வைத்திருப்பார்களோ. உலக சிநேகிதம் மோகம் பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கிறது என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர்கள் ஆண்டவரை இவ்வளவு பாவம் செய்து விட்டோமே, அவர் என்ன செய்வாரோ என்று எண்ணுகின்ற எண்ணம், அல்லது வந்துவிட்டு திருப்பி பாவம் செய்து போனால் என்ன ஆகும் என்று எண்ணுகின்ற எண்ணமும் வைத்திருக்கக்கூடும். they don't know God. தேவனை அறியார்கள். முதலாவது ஒரு தேவனை அறிந்திருந்திருக்க வேண்டும். புதிய உடன்படிக்கைக்குள் கொஞ்சம் பிரவேசித்து அந்த இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டு உள்ளே வந்திருந்தால் அவர் என் பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, அதை மீண்டும் என்ன செய்ய மாட்டாராம், நினைக்கக்கூட மாட்டார். அந்த வசனத்தை இனி நினையாமல் இருப்பார் சொல்லி பாருங்கள். இனி நினையாமல் இருப்பார். சும்மா சொல்லுங்கள். அல்லேலூயா. அநேக சமயங்களில் ஏதோ குறைவான சமயம் இருந்த பொழுது சில பாவங்கள் என் மனதிற்குள் பழைய பாவங்கள் வரும்பொழுது எழுந்து நின்று, கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி நீ என் அக்கிரமங்களையும் என்னுடைய மீறுதல்களையும் மன்னித்து இனி நினையாமல் இருப்பேன் என்று சொன்னீர் அளவு உம்முடைய அன்பிற்கு நன்றி. ஆகவே இப்பொழுது வந்திருக்கிறதை நான் கதவை சாத்திக் கொள்கிறேன். அதை புறம்பே நான் தள்ளிவிட முடிகிறது. காலமெல்லாம் அவர்கள் இன்னும் பழைய அக்கிரமத்திலையும் இதிலையும் வாழ்ந்து கொண்டு புண்ணிய இரத்தத்தை, அந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதித்து கொண்டு இருக்கிறார்கள்.
கேன் யூ ரியலி சேதர்? நீங்கள் சொல்ல முடியுமா? என் பாவங்களை எல்லாம் மன்னித்து. அது எப்படி அவர் அந்த மீகாவிலே சொல்லுவார், என்னவென்று சொல்லுவார், கடலின் ஆழத்தில் போட்டு விட்டார். எங்கே போட்டாரா? இப்படி தூக்கி போட்டால் மிதந்து கொண்டு தான் வரும். என்னதை தான் கொலை செய்துவிட்டு எங்கேயாவது குளத்தில் போட்டால் அது பிணம் கடைசியில் மிதந்து கொண்டு வருகிறது. அப்படி இல்லை, எங்கே போட்டு விடுவார்? ஆழத்துக்கு கொண்டு போய் தரையில் ஆழத்துக்கு ஒரு 30-40 கிலோமீட்டர் இறங்கி உள்ளே போட்டு விட்டு கெட என்று வைத்து விட்டு வந்ததை போய் இவர்கள் அது பழையதெல்லாம் எடுத்து கொண்டு மோந்து பார்த்து கொண்டு அப்படி தள்ளாடி நடக்கிறார். என்னப்பா தள்ளாட்டம் என்று கேட்டான். என்னை வைத்து ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார், நான் என்ன செய்ய முடியும்? என்ன விஷயம்? பழைய பாவங்கள் எல்லாம் நினைத்து பார்த்தேன். ஐயோ, இவ்வளோ பெரிய பாவி வைத்து ஆண்டவர் என்ன செய்வார் என்று யோசித்து கொண்டிருந்தேன் என்று சொல்வார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, ஒய் நீ ஒரு நாட் ஈவன் தி சைல்ட் ஆஃப் காட், என்னுடைய பிள்ளையை கூட ஏன் மாறவில்லை? இன்னமும் என் பாவத்தை நினைத்து கொண்டிருக்கிறார். பாவம் மன்னிக்கப்பட்டாலும் பவுல் சொல்கிறாரே, நான் பாவிகளெல்லாம் பிரதான பாவி என்று சொன்னதற்கு காரணம், நான் கொலை செய்வதற்கு நின்றவன், அதுவும் இயேசுவின் சீசனுக்கே கொலை செய்வதற்கு நின்றவன். இப்படி இயேசு என்னை பிடித்து கொண்டார், அப்படிப்பட்ட பிரதான பாவியாகி என்னை அவர் ரட்சித்தார் என்று அவர் சொன்னாரே, அப்படி ஒரு சொல்லி ஒரு மகிழ்ச்சி கொண்டாரே, அப்படி சொல்லி கொண்டு போங்கள். அடடே, கேவலமான பாவியை என்னை அவர் மீட்டார் என்று சொல்வது மகிழ்ச்சி தான். அதுவும் பேரானந்தமான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். ஆனால் அவர் என்னை மன்னித்து விட்டு மீண்டும் நினைப்பாரோ, அல்லது நான் மன்னிக்கப்பட்ட பிறகு மீண்டும் மீண்டும் பாவம் செய்வேனோ, இது போன்று அலைக்கழிக்கப்படுகின்ற ஒரு மனிதன் புதிய உடன்படிக்கைக்கு வரவே மாட்டான். ஒரு இடத்தில் கேட்டபோது நான் மனம் திரும்பி இருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்து விட்டால் மறுபடியும் நான் பாவம் செய்ய என்னாவது என்று யோசிக்கிறான். தன்னுடைய இரத்தத்தை, புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை, இந்த மதிப்பை குறைத்து காலின் கீழ் போட்டு மிதித்து வாழுகின்ற சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், சில வாலிபர்கள் இருக்கிறார்கள். ஐ டோன்ட் நோ, அவளுடைய வாழ்க்கையை குறித்து நான் யோசிக்கும் பொழுது ஐ டோன்ட் நோ, அவளுக்கு முடிய வேலை வரவில்லை என்று இருக்கிறது தான். ஆனால் ஒரு வாலிபனே உன் வாலிப நாட்களை சிருஷ்டிரேன் நினை என்று சொல்கிற வாலிபம் போய்கொண்டே இருக்கிறதே. அந்த காலத்தை கீழ் போட்டு மிதித்து கொண்டு போவதற்கு இதெல்லாம் காரணமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் திருந்தி வாழ வேண்டாமா? தேவனுடைய பிள்ளையை வாழ்ந்திருந்திருக்க வேண்டாமா? தேவனுடைய ஜனத்தின் மத்தியிலே கூடிக்கொண்டே அப்படி தங்களை ஏமாற்றி வாழ்வது சரிதானா? ஆகவே அதுபோன்ற புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மை என்னவென்று சொன்னால், ஹி வாண்ட்ஸ் டு டுவெல் வித் அஸ், ஹி வாண்ட்ஸ் டு டுவெல் வித் மீ. என்னோடு வசிக்க விரும்புகிறார், உங்களோடு வசிக்க விரும்புகிறார். எப்படி வசிக்க விரும்புகிறார்? ஃபேமிலி, குடும்பம். அந்த குடும்பத்தில் தலைவர் யார்? அவரே சொல்வார், நான் உங்கள் தேவன், நீ என்னுடைய சர்வவல்ல தேவன், நீ எங்கே கண்டீர்கள்? ஜோ பைடன் நீங்கள் வந்து விட்டு, மகனே நீ தான் என் மகன் என்று போயா, என்னை பற்றி உமக்கு என்ன தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம். அல்லது அவர் பார்த்து நீ யாரப்பா என்று அவர் கேட்கலாம். அவரே சர்வவல்ல தேவனை நான் உங்கள் தேவனும் என்று ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனே அதுதான். ஹல்லேலூயா. நாங்கள் எப்படி ஜெபிக்கலாம் என்று சீசனில் கேட்டபொழுது, இது என்ன வேடிக்கை, வி ஆர் ஒன் ஃபேமிலி, நானும் அந்த பரமபிதாவுக்குரியவன், நீங்களும் அதே பரமபிதா தான், உங்களுக்கு புத்திர சுவிகாரம் ஆகிய சுவிகாரம் எழுதி கொடுத்துருக்கிறேன். அவ எப்படி ஜெபிக்கலாம் என்று சொன்னால், பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லும் பொழுது வேறு யாரோ பிதாவை சொல்லவில்லை, தன்னுடைய சொந்த பிதாவையே சேர்த்து என்ன செய்கிறார்? வளைத்து வைத்து கூறுகிறாரே பாருங்கள், என்ன அற்புதம் என்று பார்த்தீங்களா? இது போன்ற அற்புதத்தை எல்லாம் ரட்சிக்கப்படுகிற ஒரு மனிதன் கொஞ்சம் உள்ளே வந்துவிட்டால் புரிந்துவிடும். உள்ளே வராமல் இருந்தால் தெய்வத்தினுடைய அந்த இரக்கம் அவனுக்கு புரியுமா? இந்த பாருங்கள், இந்த புதிய உடன்படிக்கை என்று சொல்வதில்லை எவ்வளவு மேன்மையான ஒரு பங்கை நாம் வைத்திருக்கிறோம். புதிய உடன்படிக்கையிலே சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் அடித்து போட்டு விடுவார், நியாய தீர்ப்பு கண்டித்து விடும். அப்படி போல் இல்லாமல் இரக்கத்தை முன்வைத்து இந்த புதிய உடன்படிக்கையை செய்தாரே, அதுபோன்ற ஒரு இரக்கத்தை தான் வி மஸ்ட் ஷோ டு, அதை மற்றவர்களுக்கும் காண்பிக்க வேண்டும். நான் ஒரு முறை பேதுரு சொன்னான், நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன், உயிரே போனாலும் காட்டி கொடுக்க மாட்டேன். எங்கே வாசிக்கிறோம்? லூக்கா 22ஆம் அதிகாரம், கோதுமையை சுலகிலே புடக்கிறதை போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டு கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து என்று சொன்னான். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னான். நீங்களாக இருந்தால் பின்னால் அவன் காட்டி கொடுப்பான் என்று தெரிந்து இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன் என்று சொன்னால், பொய் பொய் பொய், காவலிலும் சாவிலும் உன்னை பின்பற்றி ஒரு ஆயத்தமாக இருக்கின்ற சொல்வதெல்லாம் பொய்
என்று நீங்கள் சொல்லியிருப்பீர்கள். ஆண்டவர் அதை மறுக்கவில்லை. மறுத்தாரா? அதை அவர் மறுத்தாரா? நோ. அப்படி இருந்தபடினால்தான் அவனுக்காக ஜெபம் பண்ணினார். அப்படி இருந்திருக்க வேண்டும். கர்த்தாவே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர எப்படி இருக்கிறேன், ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அவன் தன்னை அர்ப்பணித்திருந்திருக்க வேண்டும். அப்படி அவன் அர்ப்பணித்திருந்தபடினால்தான் அனுமதி கேட்டு பிசாசு உள்ளே நுழைகிறான். என்ன கேட்டான்? அர்ப்பணம் செய்தவனை கண்டிப்பாக பாதுகாப்பார். ஏதாயிலும் நடக்க வேண்டும் என்றால் யோபு விட்டு போய் அந்த பிசாசுடைய அனுமதி கேட்டு வந்தானே, அப்படித்தான் வர முடியும். என்ன வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் அந்த 10ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? திராணிக்கு மிஞ்சி சோதிப்பதற்கு அவர் இடம் கொடாமல், ஹீ வில் நாட் பெர்மிட், பெர்மிஷன் தரவே மாட்டார். பட் இந்த அர்ப்பணம் என்று இருக்கிறதே, என்ன அர்ப்பணம்? காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றியவரை ஆயத்தம் என்ற அர்ப்பணம் இருக்கிறதே, அது அன்று அவன் கொஞ்சம் தடுமாறினான் என்று காட்டி கொடுத்தான் என்று இருப்பதை நமக்கு அப்படி நாம் காட்டி கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் how God protects him, அவர் எப்படி அவனை பாதுகாத்தார் என்பதை பாருங்கள். ஆகவே அனுமதி கேட்ட பிறகுதான் உனக்கு எதுவும் நடக்கும் என்று அவர் கூறி ஒன்றை அனுமதித்தேன் என்று சொல்கிறார். சாத்தான் என்ன செய்வான்? சொலைகளை புடைக்கிறதை போல் உன்னை புடைப்பான் என்பதை போல் அந்த ராத்திரியிலே அவன் அந்த வீரர்களுக்கு அவன் மறுதளித்த விதமும், அந்த பெண்மணி அந்த வேலைக்கார பிள்ளைக்கு உண்டாக மறுதளித்த விதமும், சத்தியம் பண்ணி அவன் சொன்ன விதம் அறியேன் என்று சொல்கிறதை போல் அப்படி அவன் சத்தியம் பண்ணின விதமும் அவ்வளவு கேவலமாக அங்கே நடந்தது. நீ சா ஜீசஸ், இயேசுவை அங்கே கண்டபொழுது அதே பகுதியில் தான் நாங்கள் வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம்? 62ஆம் வசனத்தில் வெளியே போய் மனங்கசந்து அவன் அழுதான். அல்லேலூயா, மனங்கசந்து அழுதான். ஆனால் ஆண்டவர் எதை வைத்து அவன் அழுதான் என்று உங்களுக்கு தெரியுமா? கட்டி கொடுத்து விட்டேனே என்பது மாத்திரமல்ல, அவர் சொன்னார் பாருங்கள், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து என்று சொன்னாரே, அதை யோசித்து பார்த்த உடனே அடடே, என் குருவானவர் புறக்கணிக்கிறவர் அல்ல, அவரிடத்தில் நான் திரும்பி போவதற்கு ஒரு வழியை உண்டாக்கி வைத்து விட்டார். அதை எண்ணி பார்த்து அவன் மனம் கசந்து அவன் நொறுங்குண்டு அழுதான். தன்னுடைய செயலுக்கு அழுதான் என்பது ஒரு பாதி கண்ணீர் இருந்தாலும் அடுத்த மீதி கண்ணீர் ஆனந்த கண்ணீர். அது என்னவென்றால், என் ஆண்டவரிடத்திலே நான் திரும்பி போவேன், எனக்காக அவர் ஜெபித்திருக்கிறார், அவர் அனுமதித்து தான் வந்தது என்று கூட முன்கூட்டியே சொல்லி வைத்து விட்டார். எனக்கு அவர் ஜெபித்து என்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதற்குபடி அவர் எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாரே, அல்லேலூயா, என் விசுவாசத்தை பாதுகாத்த தெய்வமே என்று அவன் மனங்கசந்து அவன் அழுதான். நன்றி ஒரு பகுதியை சேர்த்து வைத்து அவன் அழுகிறான். நான் கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, டு யூ ஹேவ் கான்ஃபிடென்ஸ்? அது போன்று ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்களா? அதிக பலனுக்கு எதுவான உங்கள் நம்பிக்கையை விட்டுவிடாது என்று எழுதியிருக்கிறது. அநேகர் தேவனிடத்தில் போவதில்லை. 2 நாள் 3 நாள் வேதம் வாசிக்கவில்லை சொல்லுகிற இடத்துல நான் சில சமயம் நான் பேசியிருக்கிறேன். 2-3 நாள் என்று வேதம் வாசிக்கல் என்று சொன்னபொழுது, ஆமாம் இப்படி நடந்து விட்டது, ஆமாம் அப்படி நடந்து விட்டது, இனி என்ன என்றெல்லாம் சொல்வதை கேட்கும் பொழுது, மனுஷனே, நானும் என் ஆண்டவரை பின்பற்றி இருந்தான். இப்படி உங்களைப் போல மக்களை நான் கண்டேனே அல்லாமல் நான் இப்படியெல்லாம் நொந்து போனதே இல்லை. என் ஆண்டவரிடத்தில் எத்தனை முறை போனாலும் உடனே என்னை ஏற்றுக்கொள்கிறார். என் விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணுகிறவர் அவர். பிதாவுக்கு முன்பாக இன்றும் பரிந்துரை செய்கிறார் என்று இந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிறது. கோ டு காட், தேவனிடத்தில் போங்கள், கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். என்னை ஏற்றுக்கொண்டார். வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை, உங்களுக்கு ஒத்த உதாரணத்தை விட மோசமான நிகழ்ச்சியை ஒன்றோடு சொல்லுகிறேன். இப்படி ஒரு முறை எனக்கு நடந்தது. நான் என்ன செய்தேன் தெரியுமா? உங்களை போல் 2 நாள் 3 நாள் காத்து கொண்டு இருக்கவில்லை. குயிக்லி உடனே போய் ஆண்டவரிடத்தில் சென்றேன். அன்பில் அவரை கண்டு மனம் கசந்து அழுதேன். 3 நாள் கழித்து அல்ல அவன் அழுதது, அன்றைக்கே அன்றைய நிகழ்ச்சியிலே அழுதானே பாருங்கள். ஆண்டவர் அவனுடைய பாவத்தை நினைவு கூர்ந்தாரா? அவர் உயிர் தெழுந்த பிறகு அவர் அங்கே வந்தார். இவர் கர்த்தர் என்று அறிந்து கொஞ்சம் பயம், ஒரு பீதி, இவர் என்றது இவர்த்தானே காட்டி கொடுத்தோம் என்று அவன் கடலில் விழுந்து கூனி குறுகி போய் அவன் கரையில் நின்று உணவையெல்லாம் அவர் கொடுத்த உணவை அவர் சாப்பிட்டு முடிந்த பிறகு கட்டி கொடுத்தவனே என்று கேட்பாரோ என்று எண்ணுகின்ற வேளையில் என்னொன்று
பேசினார் பார்த்தீங்களா? இன்னொன்று சொன்னார், சீமோனே, பேர் சொல்லி அழைத்தார். அன்று பெயர் சொல்லி அழைத்து அவனை சீசனாக்கினவர் இப்பொழுதும் அந்த பெயர் சொல்லி அழைத்து, டு யூ லவ் மீ, என்னை நேசிக்கிறாய் என்று கேட்டவுடன் சுக்குநூறாய் போய்விட்டான். நீ என்னை நேசிக்கிறாய் என்று கேட்கிற ஒரு பகுதி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இவர் தன்னை நேசிப்பதற்கு பிச்சை கேட்பதை போல் இருக்கிறது. யூ ரியலி லவ் மீ, என்னை நேசிக்கிறாய் என்று அவர் கேட்டாரே பாருங்கள். உன்னை ஒப்பு கொடுத்த அந்த நாளை பத்திரமாய்த்தான் வைத்து என்னை அன்பு கூறுகிறாயா? என்னை அன்பு கூர்ந்து சகலத்தையும் விட்டு வந்தாயே, அதை பத்திரமாய் பாதுகாத்து வைத்திருக்கிறாயா? டு யூ ரியலி லவ் மீ என்று கேட்டவுடன் மனம் உடைந்து 3வது வேளையிலே கேட்டார் என்று அறிந்து உள்ளம் உடைந்து, ஆண்டவரே, நான் சொல்வது மாத்திரமில்லை, நீரும் நன்றாய் அறிவீர், ஐ லவ் யூ, நேசிக்கிறேன். தட் இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் ஜீசஸ். ஆச்சரியமான இயேசு. உங்களை நினைவு கூர்ந்து ஏதாவது அவர் கேட்பார்? ஏதாவது நினைவு கூர்ந்து என் பிள்ளைகளுக்கோ யாராவது ஒருவருக்கோ நான் சொல்ல வரும்பொழுதெல்லாம், அந்த நாட்களில் ஆரம்ப நாட்களில் கற்றுக்கொண்டு வந்த நாட்களிலே உடனே நான் மனம் பதறி போய், சாரி, அவளுடைய பாவத்தை சொல்லி காட்டியது என் தவறு என்று அறிந்து சில சமயங்களே ஆண்டவர் அவளிடத்தில் போய் மன்னிப்புகள் என்று கூட சொல்லியிருக்கிறார். ஸோ சாரி, அந்த காரியத்தை முன்பே மறந்து மன்னித்திருந்தாலும் அதை நினைவு கூர்ந்ததற்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூட நான் கேட்டிருக்கிறேன். ஏன் வாட் இஸ் டன் ஃபார் மீ, எனக்கு நடந்ததை தான், நாட் ஃபார் கடவுளுக்கு விரோதமாய், அவருடைய பரிசுத்தாவை விரோதமாய், அவருடைய சபைக்கு விரோதமாய், அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய், அது கர்த்தருடைய காரியம். இவர்களை உங்கள் எல்லோருடைய பாவங்களையும் எனக்கு விரோதமாய் செய்வதை மன்னிக்க அதிகாரம் உண்டு. நீங்கள் பரிசுத்தாவிக்கு விரோதமாகவோ அதை செய்வதற்கு அதற்குரியதல்ல. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ மன்னித்து மறந்து விடுங்கள் என்று சொன்னால், தட்ஸ் ரைட், எனக்குரிய அனைத்தும் மன்னித்து மறந்து விட்டேன். பட் ஃபார் காட், தேவனுக்குரிய உத்தரவாதத்தில் நான் நின்று கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய காவலில் நின்று கொண்டிருக்கும், அவருடைய சபைக்கு நடந்ததையோ அல்லது அவருடைய விசுவாசத்துக்கு நடந்ததையோ, ஐ கேனாட் டூ தட். தே ஹேவ் டு ஆன்சர் டு காட். அதை நான் சொல்ல வேண்டுமா? எஸ், நாட் ஃபார் மீ, எனக்கு அல்ல சகோதரா, யூ கோ டு காட். தேவத்தில் ஒப்புரவானால் நல்லது என்று நான் சொல்லி வைக்கிறேன். அதுபோன்று அவனும் என்ன செய்ய மாட்டார், ஒருபோதும் நினைக்க மாட்டார். ஆண்டவரை பின்பற்றி வருகின்ற அந்த வாழ்க்கையிலே அவன் இதே பேதுரு தான். அவன் அந்த பெரும் புயல் வீசின அந்த நேரத்தில் கடலிலே நடந்து வந்து ஆண்டவர் வரும்பொழுது, ஆண்டவர், இஃப் இட் இஸ் யூ, நான் தான் என்று ஆண்டவர் சொன்னார், நீ தான் என்று சொன்னால், கேன் ஐ ஆல்சோ வாக் தேர், நான் நடக்க முடியுமா? எஸ், யூ கேன் டூ தட், நடக்க முடியும் என்று சொன்னாரே பாருங்கள். இஃப் ஜீசஸ் வாக்ட், வி கேன் ஆல்சோ வாக். அவன் நடந்தால் நாம் நடக்க முடியுமா? சொல்லுங்கள். தட் இஸ் த நியூ கவர்னன்ட். புதிய உடன்படிக்கை நம்மை கைவிடுவதில்லை, எப்போதும் கிட்டி சேர்ப்பதற்கே விரும்புவார். பிரிவினை அவர் விரும்புவதே இல்லை, சேர்த்துக்கொள்ள விரும்புவார். பட் யூ ஹேவ் டு சே எஸ், ஒரே ஆண்டவரே என்று சொல்லி அவன் நடந்தானா? அந்த வசனம் அழகாக எழுதி, அவனும் கடலிலே நடந்தான் என்று ஒரு வசனம் அற்புதமாக எழுதியிருக்கிறது. அதை வேண்டுமானால் உங்களுக்கு பின் பண்ணி உங்களுடைய சொந்த வாசகமாய் ஒரு டெக்ஸ்ட்டு கூட எழுதி போட்டு கொள்ளலாம். அவனும் கடலில் நினைச்சுதான் நடந்தான். பட் தட் வாஸ் எ டிஸ்ட்ராக்ஷன். கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகி கொஞ்சம் இதை பார்த்தலாம், கொஞ்சம் ஏன் பயந்தாய் என்று கூட ஆண்டவர் கேட்கிறார். ஆனால் ஆண்டவரே ரட்சியும் என்று அவன் கடலிலே மூழ்கும் பொழுது, அவன் கூப்பிட்ட பொழுது, ஆண்டவருக்கு கைவிட்டு விடுவாரோ? விட வேண்டும் என்றால் கொஞ்சம் தள்ளி நின்று கூட கைவிட்டு விடலாம். பார்த்தியா, முங்குறாயா, மூங்கு சும்மா நடக்கிறேன் என்று வருவது, சும்மா இப்படி மூழ்குவது, நீ பூர்ணமாக கடந்து வருகிறேன் என்று வருவது, இயேசை போல் மாறுவேன் என்று வருவது, இப்படி மூழ்குவது, கடந்து தத்தலி என்று சொல்லி, ஐயோ ப்ளீஸ் 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 என்று 100 ப்ளீஸ் போட்ட பிறகு அவர் கை தூக்கினாரா? உடனே என்று எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது? உடனே கை தூக்கினார் மாத்திரமல்ல, படகிலே வந்து அவரோடு சேர்ந்து அமர்ந்தார் மாத்திரமல்ல, படகு கரை சேர்ந்தது என்று எழுதியிருக்கிறது. படகு என்ன செய்தது? கரையும் சேர்ந்து விட்டது. தட் இஸ் மை ஜீசஸ். அதுதான் என்னுடைய ஜீசஸ், என் ஆண்டவர். நீ எந்த நேரத்திலையும் அவரிடத்துல உதவியை கேட்டாலும் கண்டிப்பாக என்ன செய்வார்? வருவார். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், யூ கேன் கீப் தட் கவர்னன்ட். அவரோடு வைத்திருக்கிற புதிய உடன்படிக்கை என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு வேறு முகாந்திரமை அவரை நான் கையை விட்டுவிட்டேன் என்று சொல்வதற்கு முகாந்திரமே வைத்து விடக்கூடாது. ஏனென்றால் இது என்ன உடன்படிக்கை? கொஞ்சம் வேகமாக சொல்லுங்கள். இது என்ன உடன்படிக்கை? புதிய உடன்படிக்கை. வாட் இஸ் தட் மீனிங்? ஃபேமிலி, ஒரே குடும்பம். அதனுடைய அர்த்தம் என்ன? அவரே சொன்னார், நான் உன்னுடைய
தேவன். அவரே சொன்னார், நீ என்னுடைய குமாரன், we are inside. பின்பு அவர் என்ன சொன்னார், உன்னுடைய குறைகளை எத்தனை இருந்தாலும் நீ ஆழ்ந்து போகிற நேரத்தில் கூப்பிட்டாலும் உன்னை நான் விடுவிப்பேன். நான் என்ன செய்ய மாட்டேன், நீ விழுந்ததை நினைவு கூறுவதே இல்லை. உன்னை நான் சந்திக்க வரும்பொழுது நீ என்னை காட்டி கொடுத்தவன் அல்லவோ என்று கேட்கவே மாட்டேன். டு யூ ரியல் லவ் மீ, என்னை நேசிக்கிறாய் என்று நான் கேட்பேன். உன் விசுவாசத்தை நான் செக் பண்ண வருவேன், அது இருந்தால் போதும். டு யூ ரியலி ஃபெய்த் இன் மீ, நீ விசுவாசித்திருக்கிறாயா, நான் உடன்படிக்கை மீற மாட்டேன், உன்னோடு இருப்பேன் என்பதை நம்புகிறாயா, ஏன் ஆண்டவரை நீ நம்புகிறேன் என்று அறிந்து கண்ணீர் வடித்திருக்க வேண்டும். உன்னுடைய அன்பு பெரிதல்லவோ, என்னை ஏற்றுக்கொண்டீரே என்று கண்ணீர் வடித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. how many times you wept like that? எத்தனை முறை அழுதீர்களோ எனக்கு தெரியாது. பட் I have wept and wept about the love of God. தெய்வ அன்பை குறித்து அப்படி நான் மனதுருகி அவரிடத்தில் கண்ணீர் வடித்திருக்கிறேன். தட் மேக் மீ ஸ்ட்ராங், என்னை பலன் உள்ளவராய் மாற்றியிருக்கிறது. ஆகவே எந்த மனுஷனையும் நேசிப்பதற்கும் எந்த மனுஷனையும் சேர்த்து வைத்துக் கொள்வதற்கும் என் உள்ளத்திலே ஒரு இடத்தில் கூட அடைபட்ட இடம் என்று இல்லை. ஏனென்றால் அவர் என் தேவன், நான் அவருடைய குமாரன். அந்த ஒரு கேரக்டர் இருக்கிறதே, அந்த ஸ்டேட்டஸ் உரியவன். வேறு எதாவது அவன் அற்புதமான ஒரு உணவை உண்ணு விட்டு அவன் போய் நரகலான இதையே அவன் தின்ன போவான். தேட் இஸ் மை ஸ்டேட்டஸ். என்னுடைய ஸ்டேட்டஸ் அதுதான். என்ன ஸ்டேட்டஸ், என்னுடைய தரம், என்னுடைய ஸ்டேட்டஸ் என்றால் என்ன சொல்லலாம் தமிழில்? இன்னும் அழகாய் சொல்லுங்களேன். என்னுடைய தராதரம் அல்ல, என்னுடைய தகுதி. ஸ்டேட்டஸ் என்றால் இன்னும் சொல்லலாம். நான் ஜோ பைடன் குடும்பத்தில் பிறந்தேன் என்றால் என்ன சொல்லலாம்? அந்த உயர்ந்த அந்த தரத்தை விட்டு நான் கீழே நான் போக முடியுமா? ஐ கேன் லவ் எவ்ரி ஒன். ஐ கேன் நான் ஒருபோதும் என்னுடைய அப்பாவை போலவே அவங்களை மீண்டும் என்ன செய்வதில்லை, நினைவு கூறுவதில்லை. ஐ வில் கோ டு மை ஃபாதர், என் பிதாவிடத்திலே நான் போவேன். இன்னும் அவர் யார் தான் என்னவர்? ஜோ பைடன் என்னுடைய அப்பா தான் என்பதை போலவே தேவன், சர்வவல்ல தேவன் என்னுடைய அப்பா தான். ஜோ பைடன் அடுத்த எலெக்ஷன் வந்தால் போய்விடுவார், வேறு ஆள் வந்து நிற்பார். அவர் நிற்க போவதில்லை. என்னை பரமபிதா தான் நிற்கிறாரே. ஐ வில் கோ டு ஹிம் எவ்ரி டைம், எனி டைம். நான் எப்பொழுது அமிழ்ந்து போகிற நேரம் வந்தாலும் நட என்று சொன்னவர் கண்டிப்பாய் அக்கறை போய் சேர்த்து வைத்து விடுவார். சேர்ந்து நடந்தாலும் நடக்க வைத்திருப்பார். இல்லைன்னா படகோடு சேர்த்து என்ன செய்வார்? உட்கார்ந்து கொண்டும் எங்கே போகும்படி செய்து விடுவார். அக்கறை போகும்படி செய்வார். we can press on, பூர்ணராகும்படி கடந்து போகின்ற ஒரு வாழ்க்கை தான் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய இந்த அப்பம், இந்த ரசம். நாம் பொறுப்புள்ள உள்ளாய் நம்மை ஆராய்ந்து பார்த்து பங்கு பெற கடவோம்.